ரைட். இடைக்கால இந்தியா. இடைக்கால இந்தியாவில் முந்தைய இடைக்கால இந்தியா பார்த்தோம், கரெக்டாக? ஏர்லி மிடிவல். டெக்கான் கிங்டம்ஸில் 2 குரூப் பார்த்தோமா? யார் யார்? சாளுக்கியாஸ், ராஷ்டிரகூடாஸ். அப்புறம் இங்கே பல்லவர்களை மட்டும் பார்த்தோம், ஆமாம் தானே? இப்போ இங்கே வட இந்திய அரசர்கள். அவங்கள ராஜ்புட்ஸும்பாங்க. மொத்தம் ஒரு 36 குரூப் இருந்திருப்பாங்க வட இந்தியா ஃபுல்லாக. ஒரு 5-6 பேர் முக்கியமானவங்க. அவங்களாம் யார் யாருன்னு பார்க்க போகிறோம். இவங்களும் அதேமாரி பக்தி இயக்கம். பக்தி இயக்கம் ஆக்சுவலாக இங்கே இருந்தால் தொடரும். நேற்று வரலையா நீங்கள்? நல்லதானே? பக்தி இயக்கம் இங்கே இருந்தால் வரும். நீங்களும் வரல, தள்ளி உட்காருங்க, வாங்க இந்த பக்கம். அதேமாதிரி இங்கேயும் பக்தி இயக்கம் இங்கே இருந்தால் தொடங்கி போகும். அங்கேயும் பக்தி இயக்கம் வளரும். நிறையா நூல்கள் எழுதியிருப்பாங்க, அப்புறம் கோயில்கள் கட்டியிருப்பாங்க, அதெல்லாம். அப்புறம் இதே டைமில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இஸ்லாமியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாலைவனம். அப்போ அவனுக்கு பணம் தேவை அப்படின்னா இங்கே உள்ளே வந்து கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வட இந்தியாவை அவங்களே பிடிச்சி ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. யார்கிட்ட இருந்து? இந்த ராஜ்புட்ஸ்கிட்ட இருந்து. அதான் பிந்தைய இடைக்கால இந்தியா. பிந்தைய இடைக்கால இந்தியா, லேட்டர் மிடிவல் இந்தியா. இப்போ இதான் பார்க்க போகிறோம், என்னென்ன நடந்துச்சு எல்லாம். ராஜபுத்திரர்கள் வீர தீரம் அஞ்சாமை குறித்த கதைகள் ஏராளம் இருக்காமா. அந்த ஏரியாவில் மக்கள் பேசிக்கிறாங்க. ராஜபுதனம் என்பது ராஜபுத்திர அரசர்களின் கூட்டமைப்பால் ஆனதாமா. ராஜபுதனம் இந்த வட இந்தியாவில் நிறையா சின்ன சின்ன சிற்றரசு இருக்காங்கள்ல, அதெல்லாம் சேர்ந்ததுன்றாங்க. சித்தூர் ரொம்ப புகழ் பெற்றது ராஜஸ்தானில். ஒருங்கிணைப்பு மையமாக சித்தூர் விளங்கியிருக்கு. ஆரம்ப காலத்தில் மாலவம், குஜராத் ஆகியவற்றுடன் ஒப்பிடுகள் சித்தூர் சிறியதே, ஆனால் ஒருங்கிணைப்பு மையம் சித்தூர் இருந்திருக்கு. மாலவம் இங்கே இருக்கும், மத்திய பிரதேசம், குஜராத்து, அதெல்லாம். சித்தூர் இங்கே ராஜஸ்தான் பாலைவனம் வரல, அதனால் ஒருங்கிணைப்பு மையமாக இருந்திருக்கு. ராஜபுதனமாக சித்தூர் இருந்திருக்குன்றாங்க. இதான் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்களா? ராஜஸ்தான்ற பேர் இங்கேருந்து வந்தது தான். சித்தூரினுடைய ராணா அரசர் பேர் ராணா. மாலவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக ஜெயஸ்தம்பா எனும் வெற்றி தூண் சித்தூரில் நிறுவப்பட்டுள்ளது. கேட்பாங்க, யார் நிறுவனது, எந்த வெற்றி நினைவாக நிறுவனாங்க அப்படின்ட்டு. இன்னும் அந்த பில்டிங்லாம் இருக்குது அங்கே, அதனால தான் அதை பற்றி நமக்கு தெரியுது. அடுத்து பிரதிகாரர்கள். அந்த 36 குரூப்பில் சித்தூரில் ராணா அவங்க ஒரு குரூப்பு, பிரதிகாரர் ஒரு குரூப்பு. இங்கே இருப்பாங்க பிரதிகாரர்கள். பாலர்கள் இங்கே மாலவத்தில். அதான் நேற்று கூட பார்த்துருப்பேன், ட்ரைபார்ட்ரேட் ஸ்ட்ரகிள், மும்முனை போர். ராஷ்டிரகூடர்களுக்கும் இவங்க 3 பேருக்கு நடுவில் கன்னோஜை கைப்பற்ற மும்முனை போர்லாம் நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அதான் பிரதிகாரர்கள். முப்பத்தாறில் 4 பேர் பார்த்துருக்கு. சித்தூர், அப்புறம் பிரதிகாரர்கள், அப்புறம் பாலர்கள். எங்கே? கிழக்கிந்தியா, அதாவது வங்காளத்தில். பிரதிகார வம்சம் எப்போ? 9ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தான், கன்னோஜ் எல்லா பகுதியும். பிரதிகாரர் இங்கே ராஜஸ்தானையும் கைப்பற்றி தான் சித்தூர் எல்லாம், கன்னோஜ் இங்கே இருக்கும், எல்லாம் கைப்பற்றி இது நான் தான் ராஜாடான்னு சொல்லிடுவோம். அப்புறம் பிரதிகாரர்கிட்டருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போவாங்க, சின்ன சின்ன குரூப்பாக பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. பிரதிகாரர்கள் வங்காளத்தில்
பாலர்கள் எழுச்சிப்படுவாங்க. அதேமாதிரி வடமேற்கு இந்தியாவில் அவங்கள்ட்ட பிரதிகாரத்திலேருந்து இவங்க வந்துடுவாங்க. சௌகான்கள் ஆட்சியை கைப்பற்றுவாங்க. சௌகான்கிட்ட இருந்து தான் துருக்கியர்கள் கைக்கு ஆட்சி கைமாறும். சௌகான்கள்ட்ட இருந்து யார் யார் என்னன்னு பார்ப்போம். 712 இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்குள்ளே எப்படி வராங்க சார் அப்படின்னாக்கா 712 இந்த இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த வடமேற்கு இந்தியாவை கைப்பற்றுவாங்க. வடமேற்கு இந்தியாவில் இதுக்கு முன்னாடி யார் வந்து செட்டில் ஆகியிருப்பாங்க? கிரேக்கர்கள். அந்த ஏரியாவில் இந்த அரேபியர்கள் வருவாங்க. 500 சில்லறையில் அரேபியாவில் வந்துட்டு இஸ்லாம் மதம் தோன்றும். அவங்கள்ட்ட அரேபியர்கள்ட்டேருந்து துருக்கியர்கள் எல்லாம் வந்துட்டு இஸ்லாம் மதத்தை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு இஸ்லாம் மன்னர் தான் அங்கேருந்து படையனுப்பிவிட்டு வடமேற்கு இந்தியாவை கைப்பற்றிக்குவாங்க. பேர் வரும் பார்த்துக்குவோம். அப்போ 712 வடமேற்கு இந்தியாவில் இஸ்லாமிய மதம் உள்ளே பூந்துருச்சு. சரியா? கன்னோஜை ஆண்ட அரசர்கள் பிரதிகாரர்கள் கன்னோஜிங்கிறது லேண்டு பேர். டெல்லி அங்கே தோமர்கள், இங்கே சௌகான்கள், சோழங்கிகள். பிரதிகாரர்கள் ஃபுல்லாக வச்சுருப்பான். பிரதிகாரத்துலேருந்து பிரிஞ்சு போனாங்கன்னா அவங்களாம். அஸ்ஸாமுக்கு வந்து காமரூபம் அப்படின்னு பேர் கேட்பாங்க. நாளந்தா பாலர்கள், ராஷ்டிரகூடர்கள். இங்கே ராஷ்டிரகூடர் இருக்கிறப்ப இங்கே யார் வந்துடுவா? சோழர்கள் வந்துடுவாங்க. பல்லவர்கள் காலி, சோழர்கள் எல்லாம் படமாக போட்டிருக்காங்க. மாலவத்தில் வந்து பராமர்கள், குஜராத்தில் சோழங்கிகள். இதெல்லாம் பஞ்சாப் ஹரியானார்களே அங்கே தோமர்கள். டெல்லி, பஞ்சாப், ஹரியானா. வடமேற்கு இந்தியாவில் அந்த இஸ்லாமியரை பற்றி சொல்கிறாங்க. இந்த பிரதிகாரர்கள், சௌகான்கள் வட இந்தியாவில் இருந்த ராஜபுத்திரங்களுடைய எதிர்ப்பு காரணமாக இஸ்லாமியர்கள் என்ன பண்ண முடியல, இங்கேருந்து வடமேற்கு இந்தியாவோடு நின்றுக்கிட்டாங்க. இந்த பக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1200 தான் முகமது ஆஃப் கோரி அப்படின்றவர் கைப்பற்று. 1192 சம்திங் வட இந்தியா. எங்கேருந்து வருவானா? இங்கே இருப்பார். முகமது ஆஃப் கோரினா, கோரிங்கிறது இங்கே. அங்கேருந்து வந்து இந்த பகுதியை கைப்பற்றி அவரோட லேண்ட்லேயே இணைச்சிக்குவார். அதை இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி கஜினி வருவார், முகமது ஆஃப் கஜினி. இதுக்கு பக்கத்தில் ஒரு நாடு. அவர் அப்பப்போ வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். அப்புறம் அவர் இறந்துருவார். ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சுட்டு தான் போவார் அவர். ஆனால் அவன் நாட்டு கூட இணைக்கணும்னு ஆசை கிடையாது. இந்த பாட்டில் இருந்துட்டு போகுது. நம்ம வந்து பணம் தேவையாக வந்து கொள்ளையடிச்சிட்டு போவார். யார்? முகமது ஆஃப் கஜினி. எத்தனை தடவை படம் எடுத்தார் இந்தியா மீது? எல்லா தடவையும் ஜெயிச்சார், ஒரு தடவை கூட தோக்கலை. சரியா? விடாமுயற்சி. தோத்தாலும் அத்தனை தடவை படம் எடுத்தாரா? அப்போ அந்த கதையே கிடையாது. தோக்கவே கிடையாது. வருவான், கொள்ளையடிப்பான், போவான். ரைட். அப்போ என்ன சொல்கிறாங்க? இஸ்லாமியர்கள் 712 வடமேற்கு இந்தியாவில் வந்து செட்டில் ஆனாலும் வட இந்தியாவை கைப்பற்றலை 1200 வரைக்கும். என்ன காரணம்? அந்த ராஜபுத்திரங்களுடைய எதிர்ப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஒரு பேராவோட கதை. ஓகேவா? ராஜபுத்திரர்களின் தோற்றம் சமஸ்கிருத சொல்லிருந்து வந்துச்சாம. அரச வம்ச ரத்தத்தின் வாரிசு அல்லது வழி தோன்றல் அப்படின்னு அர்த்தமாமா. ராஜ்புட்ஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அரசர் இறந்த வருஷம் 647. அரசர் தான் கடைசி ஒரு பேரரசு. ஓரளவுக்கு ரொம்ப பெரிய பேரரசுலாம் இல்லை. வட இந்தியாவில் அரசரோட என்ன பண்டைய காலத்தையாக முடியும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஒரு ஓரளவுக்கு பெரிய பேரரசு. அதுக்கப்புறம் அவரை மாதிரி ஒரு பெரிய பேரரசு அமையவில்லை. எல்லாம் சின்னதாக அங்கங்கே விட்டு இருந்தானுங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி அவன் ஒரு ராஜா கட்டுப்பட்டு எல்லா ராஜாவும் வரல. அதான் அர்த்தம் இதுக்கு. ராஜபுத்திரர் தங்கள் வம்சாவளி தோற்றத்தை கடந்த காலையிலிருந்து தொடங்குகிறார்கள். 3 வம்சாவளிகள், 3 குலம். சூரிய வம்சி, சூரிய குலம்னு சொல்லுவாங்க. சந்திரவம்சி,
அப்புறம் அக்னி வம்சி, இப்படி 3 குலம். அவங்களுடைய நாங்கள் இந்த குலத்துலேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி சந்திரகுலம் சூரியகுலம் இது ரெண்டும், இந்த 2 வம்சத்தை சேர்ந்தவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பந்தேல்கண்டில் சந்தேலர்கள் சொல்லிக்கிறாங்க. சந்தேலர்கள், பந்தல்கண், மாலவத்துக்கு கிழக்க சந்தேலாஸ் இருக்கு. இது மாலவம், பந்தல்கண், பகல்கண் சொல்லுவாங்க. பீடபூமி ஜாகிரஃபியில் படிப்போம், பிளாட்டியூஸ். அதில் இந்த இடத்துல இருக்கிறவங்க சந்தேலாஸ். அவங்க தான் நான் சூரியகுலம் சந்திரகுலத்தை சேர்ந்தவங்கன்னு பெருமை பேதிக்கிறாங்க. ஹரியானா பகுதியில் தோமர்கள் இருக்காங்க. ஹரியானா தோமர்ஸ், பஞ்சாப் ஹரியானா, டெல்லி இருக்கு இல்லையா, அதை சுற்றி கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான் பார்த்துக்கோங்க. 12ஆம் நூற்றாண்டில் இவங்கெல்லாம் சௌகான்கள் அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க இது எல்லாத்தையும். 1100 சில்லற. அப்புறம் சௌகான்கள்கிட்டருந்து யார் எடுத்துக்குவா? அங்கேருந்து வந்த மத்திய ஆசியாவிலேருந்து வந்த துருக்கியர்கள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுறவங்க. ஆனால் துருக்கியிலேருந்து வந்திருப்பாங்க அவங்க. யார்? முகமது ஆஃப்கோர்லாம் இங்கே இருக்கும் துருக்கி, மேப் எடுத்து பாருங்கள். அங்கேருந்து வந்து இந்த ஏரியாவில் ஆட்சி செஞ்சிட்டு இருப்பாங்க, வந்து கைப்பற்றுவாங்க. அவங்க தான் டெல்லி சுல்தான்கள். ஆமாம், 36 ராஜபுத்திரர்கள் குழுக்கள் இருந்தாங்கன்னு பார்த்தோம்ல, அதை சொன்னவர் யார் சார் அப்படின்னா ஜேம்ஸ் டாட் அப்படின்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர், கீழ் திசை புலமையாளர். கீழ் திசைனா கிழக்கு திசை, யூரோப்பிலேருந்து வந்தவன். நம்ம நாடெல்லாம் யூரோப்புக்கு கிழக்கில் இருக்குது, கிழக்கோட வரலாறு எழுதுகிறாங்க. அதை எழுதும்பொழுது அவர் சொல்கிறார். சொன்னது யாருன்னு கூட கேட்பாங்க. அதில் 4 குலங்கள் வந்து சிறப்பு. வம்சம், குலம்னு சொல்லக்கூடாது, வம்சம், டைனஸ்டி. 4 பேர் அவர் சொல்கிறார். 36 பேர்த்தில் 4 பேர் சிறந்தவர்கள். பிரதிகாரர்கள், சௌகான்கள், சோழங்கிகள், பராமரர்கள். சோழங்கிகளுக்கு இன்னொரு பேர் என்னது? சாளுக்கியர்கள். இங்கே சாளுக்கியர் பார்த்தோம்ல இங்கே, அது மாதிரி இங்கே சோழங்கிகள், சாளுக்கியர்கள். பாருங்க, சௌகான்ஸ், பிரதிகாராஸ், பராமராஸ், சோழங்கி இன்னொரு பேர் என்னது? அப்புறம் பாலாஸ். 4 குரூப்பு ஃபேமஸ் ஆனவங்க. பிரதிகாரர்கள், சௌகான். ஆனால் பிரதிகாரத்திலிருந்து பிரிஞ்சவங்க தான் இவங்க எல்லாருமே. சௌகான்கள், சோழங்கிகள், இவங்க எல்லாருமே பராமரர்கள். அக்னி குலத்தோன்றல் இவங்க 4 பேருமே. சோழங்கி, பிரதிகாரர், சௌகான், பராமரர்கள். பிரதிகாரா, பராமராஸ், சோழங்கிஸ், தோமர், 4 பேர் பிரதிகாரர்கள். இவன் தான் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு எல்லாம் இருந்து பெரிய வட இந்தியா முழுவதும் வச்சுருந்துருப்பானுங்க. அதிலேருந்து பிரிஞ்சவனுங்க தான் மற்றது எல்லாமே. இப்போ நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே 4 முக்கிய குலமரபுகளை சார்ந்த ராஜபுத்திரில் ஒரு பிரிவுரான பிரதிகாரர், கூர்ஜர பிரதிகாரா. கூர்ஜர ராஷ்டிராவிலிருந்து ஆட்சி புரிந்தனர். அவங்க ஆட்சி செஞ்ச ஏரியாவுக்கு பேர் என்னது? கூர்ஜர ராஷ்டிரா. ராஷ்டிரானா நாடு அப்படின்னு அர்த்தம். பிரதிகாரருக்கு இன்னொரு பேர் என்னது? கூர்ஜர பிரதிகாரா. ஜோத்பூர், அதாவது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் 2 பார்டர்னு வச்சுங்க. ஜோத்பூர் இந்த இடத்துல வரும். அங்கேருந்து ஆட்சி செய்கிறாங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டில் ஹரிச்சந்திரா என்பவர் கூர்ஜர அரச வம்சத்தை அடிக்கல் நாட்டினார். எப்போ? கிபி 6ஆம் நூற்றாண்டில் 501 600 வரைக்கும். கூர்ஜர அரச வம்சத்தை அடிக்கல் நாட்டியவர் யார்? ஹரிச்சந்திரா. பிரதிகார அரசர்கள் முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் முதலாம் நாகப்பட்டர். அடிக்கல் நாட்டினவர் அவர். முதலாவது முக்கியமான அரசர்னு கேட்டால் யார்? முதலாம் நாகப்பட்டர். குவாலியார்னா மத்திய பிரதேஷ் 8ஆம் நூற்றாண்டில் விரிவுபடுத்துகிறார். யார்? முதலாம் நாகப்பட்டர். சிந்துவின் மீது அரேபியர் மேற்கொண்ட படையெடுப்பை அவர் முறியடித்து
அவர்களின் விரிவாக்க நடவடிக்கையை தடுத்தார். 8ஆம் நூற்றாண்டா 712 சிந்து இந்த ரீஜன் இது வரைக்கும் வந்துட்டாங்க, வடமேற்கு இந்தியா வரைக்கும். அங்கேருந்து சிந்துக்கு வராங்க, அதை தடுக்கிறார் யார்? முதலாம் நாகப்பட்டர். யார் படையெடுத்து வர்றத? அரேபியர்கள். 712 உள்ளே பூண்டாங்க இந்த ஏரியாவில். அவருக்கு பின்னாடி முதலாம் நாகப்பட்டருக்கு பின்னாடி வட்ச ராஜா ஒட்டுமொத்த வட இந்தியாவின் மேல் ஆதிக்கம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறார். ஆசைப்பட்டாரா? ரைட். அடுத்தது வட இந்தியா முழுவதும் நம்ம ஆதிக்கம் செலுத்தணும்னு ட்ரை பண்ணுறார் யார்? வட்ச ராஜா. அதுக்காக கன்னௌஜை பிடிக்கணும். கன்னௌஜி பாருங்கள் எங்கே இருக்குது? தோப் பகுதியில் இருக்குது. இந்த இடத்த பிடிச்சிட்டோம்னாக்கா வட இந்தியா முழுவதும் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ இதை பிடிக்கிறதுக்காக இங்கேருந்து போகிறானுங்க. பாலாஸ் இதை பிடிச்சாக்க நம்மளை தொந்தரவு கொடுப்பான், குடைச்சல் கொடுப்பான்னு அவனை என்ன பண்ணுறான்? அதை பிடிக்கிறதுக்கு வரான். பிரதிகாராஸ், பாலாஸ், ராஷ்டிரகூடாஸ் இவனு பிடிச்சி வட இந்தியாவை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். அதான் மும்முனைப்பு. மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருப்பான். பக்கத்து நாட்டோட சண்டை போட்டுகிட்டே இருந்தால் என்ன ஆயிரும்? வீழ்ச்சி தான் அடையணும். ஏன்னா வரியெல்லாம் அதில் தான் செலவு பண்ணுவாங்க. நாடு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். இவனுங்களுக்குள்ளேயே அடிச்சிட்டு இருக்கானுங்க. மாலவத்தின் கூர்ஜர பிரதிகாரர்கள், தக்காணத்தை சேர்ந்த ராஷ்டிரகூடர்கள், வங்காளத்து பாலர்கள் ஆகிய மூவருள் ஒவ்வொருவரும் மலம் நிறைந்த கன்னோஜின் மீது அவர்களின் மேலாதிக்கத்தை நிறுவ முயன்றனர். சரியா? கன்னோஜ் ஏன்னா வளமான பகுதி, ஆறு கங்கையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ராஷ்டிரகூடாஸ் தக்காணத்தில், மத்திய பிரதேசத்தில் இருந்த பிரதிகாராஸ், வங்காளத்தில் இருந்த பாலாஸ் 3 பேர் சண்டை போடுறாங்க மாற்றி மாற்றி. முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. மும்முனை போட்டி, ட்ரைபார்ட்ரேட் ஸ்ட்ரகிள் அப்படிம்பாங்க. இம்மூன்று சக்திகளும் பலவீனம் அடைந்தன. இப்போ பேசுனது வட்சராஜாவை தொடர்ந்து, வட்சராஜா தான் எங்கே போகிறாரு? கன்னோஜ் அட்டாக் பண்ண போகிறாரு. அவரை தொடர்ந்து வந்தவர் 2ஆம் நாகப்பட்டர், ராமபத்ரா. இவங்கெல்லாம் குறிப்பிட எதுவும் செய்யலையாமா. மகிரபோஜா அல்லது போஜா, அவர் யாரோட பையன்? ராமபத்ராவோட பையன். நிறைய வெற்றி பெறுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் உள்ள எல்லா ராஜாவையும் அவங்க கண்ட்ரோல் கொண்டுட்டு வரான். யார்? மகிரபோஜா. இவரும் அரேபியனுடைய அச்சுறுத்தலை தடுக்கிறார். நல்ல கீர்த்தினா நல்லா சீரும் சிறப்போடு இருக்குன்னு அர்த்தம். மகிரபோஜாவுக்கு பின்னாடி 100 ஆண்டு நல்லா இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஆயிரம் ஆண்டின் அப்படின்னா மில்லேனியம் அப்படின்னு அர்த்தம். முதல் 1000 ஆண்டு இறுதியில் 900 அந்த மாதிரி டைமில் ராஜஸ்தான் மாலவத்தின் பெரும்பகுதி அவர்கள் ஆண்டார்கள். மாலவனா இது மத்திய பிரதேசம் தான். இது கன்னோஜையும் சில காலம் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. கன்னோஜ் இது ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதுபோக கன்னோஜி வச்சுருந்தாங்க. யார்? பிரதிகாராஸ். 12ஆம் நூற்றாண்டுகளின் ராஜபுத்திரர்கள் தங்களுக்கிடையே 1101 முடிவற்ற போர்களை மேற்கொண்டனர். மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போது பிரதிகாராஸ் வீழ்ச்சி அடைகிறாங்க. பிரதிகாராஸ்டேருந்து எல்லோரும் பிரிஞ்சு போகிறாங்க. பிரதிகாராஸ்டேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் யார்? இந்த தோமர், சௌகான்ஸு, சோலங்கி, பராமராஸ், சந்தல்லாஸ், இவங்கெல்லாம் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறாங்க. இப்போ பாலாஸ். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் யார் வலிமையாக இருந்திருக்கா? பிரதிகாராஸ். அடுத்து பாலர்கள். பாலர்களும் பிரதிகாரர்களும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கிறானுங்க. எதுக்காக? கன்னோஜை கைப்பற்றதுக்காக. தர்மபாலர் அதில் முக்கியமானவங்க. பாலர் அரச வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர். அவர் எந்த பின்புலம், எந்த குடும்பத்துலேருந்து வந்தாலும் தெரியலையாமா. திறமையானவருங்கிறனால மக்கள் அவரை ராஜா வைக்கிட்டாங்கன்றாங்க.
அவருடைய பையன்தான் தர்மபாலர். தர்மபாலர் தான் நிறையா என்ன பண்ணுறாரு, கண்ணோஜை பிடிக்கிறதுக்காக நிறையா வெற்றிகரமாக சண்டையெல்லாம் போடுறார். விக்ரமசீலா பல்கலைக்கழகம் உருவாகுது. பாலர்கள் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்துச்சு இல்லையா, அதேமாதிரி விக்ரமசீலா பல்கலைக்கழகம்னு உருவாக்குறாங்க. அதுவும் பௌத்த மதத்தோடு தொடர்புடையதான். யாரோட காலம் சார்னா இந்த தர்மபாலர் காலத்தில். பாலர்கள் பௌத்த ஆதரவாளர். தர்மபாலரை தொடர்ந்து அவருடைய மகன் தேவபாலர் வராரு. காமரூபம் அவங்க நாட்டுக்கு கிழக்கு. இங்கே இருக்க பாலர்கள் அவங்க நாட்டு கிழக்கு எது, அஸ்ஸாம். காமரூபம் அது மீதும் படையெடுக்கிறாரு. நிறையா பௌத்தர்களுக்கு நிறையா கிராமங்கள்லாம் கொடையாக வழங்குறாராம்மா. எதுக்குன்னா அந்த விக்ரமசீலா பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம் ரன் பண்ணணும்ல, அதுக்கு இந்த நிறைய கிராமத்தை கொடுத்துருவான். அதில் வர வரியை வசூலித்து நீ ரன் பண்ணிக்காத அப்படின்னு. யார் கொடுக்குறா? தேவபாலர். தருமபாலர் தேவபாலர் அவருடைய பையன். வங்காள வரலாற்றின் சிறப்பு மிக்க ஒளிரும் அத்தியாயங்கள். ஏன்னா அவங்க நிறையா அந்த மடாலயம் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க, எவிடன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ ஆய்வு செஞ்ச வரலாற்று அறிஞர் யார்? ஆர்சி மஜூம்தர் சொல்கிறார். கேட்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் மகிபாலர் பயங்கரமான பேரும் புகழும், முன் எப்போதும் இல்லாத பெயரையும் புகழையும் பெற்றது. யார் காலத்தில்? மகிபாலர் காலத்தில். அவ்வளோதான். காமரூபத்தை பிடிச்சிருக்காங்க. யாருக்கு பையன் யார், அவ்வளோதான். எந்த ஏரியாவில் ஆட்சி செஞ்சாங்க, சரியா? விக்ரமசீலா பல்கலைக்கழகம் கட்டியிருக்காங்க. யார் காலத்தில்? தர்மபாலர் காலத்தில். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. முதலாம் மகிபாலர் பயங்கர ஃபேமஸானவர். மகிபாலர். இரண்டாம் பால வம்சத்தை தோற்றுவித்தார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பால வம்சத்தை தோற்றுவிட்டவர் அப்படின்னு கேட்டால் யார்? கோபாலர். இரண்டாம் பால வம்சத்தை நடுவில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, சிற்றரசராக இருப்பாங்க. மீண்டும் ஒரு மகிபாலர் வந்தோன்னே என்ன பண்ணுறாரு, மீண்டும் விரிவுபடுத்தி எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோலில் கொண்டுட்டு வர்றார். அதான் இரண்டாவது வம்சம். இந்த இவர் வர காலத்தில் பிரதிகாரர்கள் வீழ்ச்சி அடைஞ்சிட்றாங்க. ஸோ இவர் முக்கியமான பேசப்படுறார். ராஜேந்திர சோழன். இப்போ இந்த டைமில் இங்கே ராஜேந்திர சோழன் இருக்கான், ராஜராஜ சோழன் இருக்கான்ல, அவன் பையன். பல்லவர்கள்லாம் சிற்றரசராக மாறிடுவாங்க. பல்லவர்களும் பாண்டியர்களும் சோழர்களுக்கு கீழே கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ ராஜேந்திரன் வந்துட்டு வட இந்தியா வரைக்கும் போயிட்டு, அதான் கங்கை கொண்ட சோழபுரம்லாம் கட்டுவார். போய் படையெடுத்து போயிட்டு வந்து அங்கேருந்து இங்கே கங்கையை வெற்றி கொண்டதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம். புரியுதா? அப்போ இவர் பாலர்கள் மகிபாலர் இங்கே இருக்கிறார். இவர் இந்த ஏரியாலாம் கைப்பற்றலாம் ட்ரை பண்ணுறப்ப இவர் அங்கே வரைக்கும் போய் இந்த ஏரியாலாம் சண்டை போட்டு வர்றாரு. அதனால் இவரால் அந்த பக்கம் மூவ் ஆக முடியல. யார்? மகிபாலர். அந்த கதையை தான் சொல்கிறாங்க. பால வம்சத்தின் பண்டைய புகழையும் பெயரையும் மகிபாலர் மீட்டெடுத்தார். வாரணாசி, சாரநாத், நாலந்தா ஆகிய இடங்களில் சமயம் சார்ந்த ஏராளமான கட்டடங்கள் கட்டிவித்த மகிபாலர் பழைய கட்டடங்களையும் புனரமைத்தார். அங்கே என்ன கட்டடம் இருந்திருக்கும்? புத்த மதம் சார்ந்தது, அதெல்லாம் கட்டுறார். சரியா? அதனால தான் அவரை பற்றி நமக்கு தெரியுது. அவர் இறந்ததுக்கப்புறம் சேனா வம்சத்தின் கீழ் வங்காளம் இருக்கும். சேனா வம்சம். பாலர்களுக்கு அப்போ வங்காளத்தில் எந்த வம்சம் இருந்ததுன்னு கேட்பாங்க, சேனா வம்சம். அவ்வளோதான். சௌகான்கள் 10ஆம் நூற்றாண்டு. பிரதிகாரத்தை பிரிவாங்க. பிரதிகாரர் எங்கே இருக்கான்? இது ஃபுல்லாக இருக்கான், ஃபுல்லாக வச்சுருக்கான். அவன்கிட்ட பிரிஞ்சு சௌகான்கள் ராஜஸ்தான் அந்த பகுதியை தனியாக எடுத்துகிட்டு போயிடும். 10ஆம் நூற்றாண்டு. 192 சொன்னேன் இல்லையா? சௌகான்கள்ட்ட இருந்து தான் முகமது ஆஃப் கோரி முகமது
வட இந்தியாவை டெல்லியை கைப்பற்றுவார். எந்த வருஷம்? 1192. சரியா? அது வரைக்கும் சௌகான்கள் அந்த ஏரியாவில் ஆட்சி செய்வாங்க. ராஜஸ்தானின் கிழக்கு பகுதியில் சாகம்பரி நகரில் தலைநகரை நிறுவி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. கேட்பாங்க, சௌகான்களின் தலைநகரம், ஆரம்பகால தலைநகரம் எது? சாகம்பரி. இந்த சௌகான்கள் பரம்பரையை தோற்றுவித்தவர் சிம்மராஜ். அவர் தான், சிம்மராஜ் தான். அஜ்மீர் நகர் இருக்குல்ல, இப்போயும் இருக்குது. ராஜஸ்தான் போனீங்கன்னா அஜ்மீர், அந்த நகரை தோற்றுவித்தவர் அவர் தான். யார்? சிம்மராஜ் தான். பாருங்கள், சௌகான்கள் பிரதிகாரர்களுக்கு கீழே சிற்றரசராக இருந்துட்டு வராங்க. அதேமாதிரி சௌகான்கள் இவங்க ஆரியன்ஸ் படையெடுத்து வராங்களா இங்கே, அப்போ இங்கே சௌகான்கள் பிரதிகாரர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. சிற்றரசர் தானே, பேரரசர் கூப்பிட்டா வந்து சண்டைக்கு வரணும் அவங்களாம், எல்லா படையும். இந்த லார்ட் ஆஃப் தி ரிங் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி இது என்னது, பாகுபலியா, அதில் கூட அவ்வளோவா இருக்காது, லார்ட் ஆஃப் தி ரிங் தான் தெரியும். இவங்க சண்டை போகிறாங்கன்னு சிற்றரசெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அந்த தீய சக்திக்கு எதிராக சண்டைக்கு வருவாங்க. படம் பார்த்துருக்கீங்களா லார்ட் ஆஃப் தி ரிங்கு? இல்லையா? லார்ட் ஆஃப் தி ரிங் கேள்விப்பட்டது இல்லையா? போய் போட்டு பாருங்கள், சூப்பர் படம். சௌகான் வம்சத்தினுடைய கடைசி அரசர் பிருத்திவிராஜ் சௌகான். இவருக்கும் கோரி முகமதுக்கும் நடுவில் தான் சண்டை நடந்து டெல்லியை இழப்பார். சரியா? தராயின் போர் 1191 முதல் தராயின் போர். கோரி வந்துட்டு இவரோட பிருத்திவிராஜ் சௌகானுடைய எல்லை கோட்டையெல்லாம் கைப்பற்றிடுவார். சரியா? தராயின் அப்படின்ற இடத்துல அந்த கோரி முகமதை எதிர்த்து பிருத்திவிராஜ் சௌகான் மற்ற சிற்றரசர்கள்லாம் சேர்ந்துட்டு அட்டாக் பண்ணி கோரி முகமதை தோக்கடிச்சிருவாங்க 1191 முதல் தராயின் போரில். அப்புறம் கோரி முகமது போயிட்டு திரும்ப படையை திரட்டிட்டு அடுத்த வருஷமே வருவார். அதான் 1192. அதில் பிருத்திவிராஜ் சௌகானை தோக்கடித்து ஜெயிச்சிடுவார். டெல்லி அப்படியே கோரியினுடைய நாட்டு இருக்கு இல்லையா, அந்த நாட்டோட கண்ட்ரோலுக்கு போயிடும். கோரி இங்கே இருக்குது, பெரிய நாடு. கேட்பாங்க, சௌகான்களில் கடைசி அரசர் யார்? வட இந்தியாவில் எந்த வம்சம் ஆட்சி செய்யும் பொழுது வட இந்தியா இஸ்லாமியர்கள் கண்ட்ரோலுக்கு போகும், அவங்க துருக்கியர்கள். சரியா? அந்த பரம்பரையில் கடைசி அரசர் யார்? எல்லாமே கேள்வி, கதையாக புரிஞ்சுக்கங்க. இரண்டாம் தராயின் போரில் அவர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். யார்? பிருத்திவிராஜ் சௌகான். கலை இப்போ எத்தனை பேர் பதில்? 3 பேரில் முடிச்சிட்டானுங்க. 4 பேர் சிறந்தவங்க, 3 பேர் பிரதிகாராஸ், அப்புறம் அவங்களிருந்து பிரிஞ்சு வந்த சௌகான்கள், கிழக்கில் இருந்த பாலர்கள், அதோடு முடிச்சிட்டானுங்க. நிறைய கதை இருக்குது. அதேமாரி தக்காணத்தில் யார் யாரெல்லாம் பார்த்தோம், யாதவர்கள், காக்காத்தீர், ஒய்சாளர்கள் பற்றிலாம் சொல்லவே இல்லை. இந்த டைமில் தான் அங்கே கீழே அவங்க இருப்பாங்க. பிந்தைய மேலை சாளுக்கியர்கிட்டேருந்து பிரிஞ்சு போவாங்க யாதவர்கள், காக்காத்தியர்கள், ஒய்சாளர்கள். ஓகேவா? இப்போ டெல்லி வந்துட்டு அவங்க துருக்கியர் கண்ட்ரோலுக்கு போயிடும். அதான் டெல்லி சுல்தான்கள். அப்புறம் நாட்டை பெருசாக்குவாங்க. அப்போ இவங்களெல்லாம் வந்து ஜெயிச்சுட்டு வருவாங்க. 2வது பரம்பரை அலாவுதீன் கில்ஜி காலத்தில் இதெல்லாம் ஜெயிச்சிட்டே வருவாங்க. யாதவர்களை ஜெயிப்பாங்க, காக்காத்திரி ஜெயிப்பாங்க, ஒய்சாலை ஜெயிப்பாங்க. அந்த கேப்பில் இங்கே பாண்டியர்கள் தான் இருப்பாங்க. சோழர்களும் அவ்வளோதான் வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. பாண்டியர்கள் வந்து அங்கே வாரிசுரிமை போர் இருக்கும். 2வது தடவை அந்த கதை சொல்கிறேன், 2வது 3வது தடவை சொல்கிறேன். கதையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா யதார்த்தமாக மனத்தடை இல்லாமல், ஐயோ இவ்வளோ இருக்கான்னு நினச்சிங்கனாலும் மண்டையில் ஏறாது, ஐயோ இதெல்லாம் நமக்கு வராதுன்னு நினச்சிங்கனாலும் ஏறாது. சரியா? உங்கள் மூளை வந்து குழந்த மாதிரி. குழந்தைய நீங்கள் எப்படி தட்டி கொடுத்து வளர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை வரும். அது மாதிரி நீங்கள் உங்கள் மூளைனா தான் ஆட்டிடியூடுங்கிறது. பாசிட்டிவாக ஐயோ இது நமக்கு புரியலை, இது வரலைன்னு நினச்சா வரவே வராது. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். வரும் இது நமக்கு வரலன்னா யாருக்குமே வராதுரா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது நல்லா கற்றுக்கும். அதுக்குன்னு ஓவர் மண்டை கணக்கும் வந்துடக்கூடாது. எனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் அப்படின்னாலும் மண்டையில் ஏறாது, எழுதி வச்சுக்க. அதனால் திரும்ப திரும்ப பார்க்க ஈஸியாயிரும். ரைட். கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ராஜபுத்திரர்களின் பங்களிப்பு அதானே, பில்டிங் தானே. பில்டிங்கு, நூல் யாரை ஆதரித்தாங்க, என்ன ஸ்டைல் ஏதாவது புதுசாக வந்துச்சு, அவ்வளோதான் பார்க்க போகிறோம்.
இப்போ தான் எங்கே வந்துருச்சு, தென்னிந்தியாவிலேருந்து பக்தி இயக்கம் பரவி இருக்கும். ஓகேவா? ரைட். அதுக்காக என்ன பண்ணுவான், பில்டிங்லாம் கட்டுவானுங்க. இலக்கியம், இசை, நடனம், ஓவியம், சிற்பம் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஃபைன் ஆர்ட்ஸும்பாங்க. அதை இங்கிலீஷில் வந்து கவின் கலை அப்படின்ட்டானுங்க. என்ன கவின், கவின்னா என்ன அர்த்தம், ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். கவின் தமிழ் வார்த்தையா? இல்லை. சமய கருத்துக்களை மையமாக கொண்ட ஒரு குறிப்பிட்ட பாணியிலான ஓவியக்கலை மரபு ராஜபுத்திர அரசவையில் தோற்றம் பெற்றது. ஓவியக்கலை வரைகிறது இந்த மாதிரி ராஜஸ்தானி ஓவியமா. பிருத்திவிராஜ் சௌஹானின் மறைவுக்கு பின் சில நூற்றாண்டுகள் கழிந்த பின்பு சந்த் பரிதை, பார்த்தைன்னு போட்டானா பரிதைன்னு வரும் பழைய புக்கில், என்னும் கவிஞர் சில நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி எழுதியிருக்கானே, பிருத்திவிராஜ் சௌஹான் இறந்தவன ஒரு நூல் எழுதியிருக்கிறார். பிருத்திவிராஜ் ரசோ நீண்ட காவியத்தை இயற்றினார். காவியம் கூறும் கதை பின்வருமாறு. அந்த காவியத்தில் எழுதிய காவியம்னா என்னவா இருக்கும், இந்த கல்கி எழுதினார்ல என்னது பொன்னியின் செல்வன், அது எப்பயே இருந்து இந்த 1960களில் தான் எழுதுவார் பொன்னியின் செல்வன் கதையை. கல்கி உண்மை இருக்குமா, அதனால பொய்யும் புரட்டியும் திரட்டி எழுதி வச்சுருப்பார். கொலை செஞ்சவன் ஒருத்தன் வேற தலையில் போட்டுருவார் பழைய தூக்கி அதை எழுதி அந்த டைமில். அது மாதிரி எழுதியிருப்பார். சரி, கன்னோஜின் அரசனுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஓ அந்த கதையா? சரி, கன்னோஜோட அரசனுடைய மகளுக்கு. பிருத்திவிராஜ் சௌஹான் கன்னோஜி கிடையாது, வேறு இடத்துல இருப்பார். அவங்க இங்கே இருப்பான், கன்னோஜி இங்கே இருக்கும், பக்கத்து நாடு. அங்கே திருமணம் செய்ய வேண்டும். அவள் தனது கணவனை தேர்வு செய்வதற்காக சுயமரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. சுயமரம்னா தெரியல, எல்லா நாட்டு இளவரசனையும் வர வச்சுருப்பாங்க. இந்த பெண் தான் டிசைட் பண்ணுவான் ஏன் அவளுக்கு வந்துட்டு கணவனாக இருக்கணும் அப்படின்னு. பெண் தான் டிசைட் பண்ணுவான். அப்போ கூட இருந்திருக்கு பாருங்க, சரியா? அதுதான் சுயமரம்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பிருத்திவிராஜனுடன் காதல் வயப்பட்டிருந்த இளவரசி அவரையே மணந்து கொள்ள விரும்பினாள். ஆனால் பிருத்திவிராஜ் அவள் தந்தையின் எதிரியாவார். பக்கத்து நாடில் பங்காளி சண்டை இருக்கும். அந்த கன்னோஜனுடைய ராஜாவுக்கும் பிருத்திவிராஜுக்கும் ஆகாது. ஆனால் பிருத்திவிராஜ் அந்த கன்னோஜனுடைய இளவரசி யாராவது விரும்புகிறா? பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜை அவமானப்படுத்தும் வகையில் கன்னோஜின் அரசர் அவருக்கு அழைப்பு விடுக்கவில்லை. பக்கத்து நாட்டு இளவரசருக்கெல்லாம் அனுப்பணும்ல, அவருக்கு அழைப்பு விடுக்கலை. மேலும் பிருத்திவிராஜ் சௌஹானை போன்று ஒரு சிலை செய்து தனது அரச சபையில் வாயிற் காப்பானை போல நிறுத்தி வச்சுட்டாராம், அவமானப்படுத்துறதுக்காக. பெரிய ராஜா பிருத்திவிராஜ் சௌஹான், அவனை அவமதிக்கிறதுக்காக நம்ம அவனை மாதிரி ஒரு சிலையை செஞ்சு அவனோட வாயில் வச்சுட்டான். என்ன பண்ண போகிறாப்போ, சிலைக்கு போய் மாலையை போட்டு கல்யாணம் அப்படின்னு அதெல்லாம் கற்பனை. சற்று தொலைவில் மறைந்திருந்த பிருத்திவிராஜ் இளவரசியை வந்து என்ன பண்ணிட்டான், நம்ம குதிரையில் தூக்கிட்டு போயிட்டான். பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டார். சரியா? இந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தராயின் போர் நடக்கும். அப்போ கன்னோஜி அரசரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்க, கன்னோஜி அரசரும் இது பண்ணுவாங்க. ரெண்டாவது தராயின் போர் கேப்பில் என்ன ஆயிடுச்சு, அவன் பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ ரெண்டாவது போரில் என்ன பண்ணல, கன்னோஜி சப்போர்ட் பண்ணல, அதனால தான் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு கதை இருக்குது. எல்லாம் இன்னும் நிறைய கதை இருக்குது. கதை தான் நான் விட்டு அடிக்க வேண்டியதுதான். சரி, இது எப்படி இருந்தாலும் வரலாற்றில் நம்ம என்ன பண்ணணும், உண்மையான கேள்வி கேட்கணும், அதில் நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும், தீய விஷயத்தை என்ன பண்ணிடணும், தூக்கி போட்டணும். அதுக்கு தான் வரலாறு படிக்கிறது. சரியா? ரைட். என்ன சொல்கிறாங்க, அந்த ராஜஸ்தானி பாணியிலான ஓவியங்கள் எங்கே அந்த ராஜபுத்திரர்கள் இடையே இருந்துச்சு. இதான் இந்த டைப்பு தான் அது. பிக்கனேர், ஜோத்பூர், மேவார் மத்திய பிரதேசம், உதய்பூர், ஜெய்சல்மர் ராஜஸ்தான், ஹரியானா புரி ஆகிய இடங்கள்லாம் இந்த ராஜஸ்தானி பாணிகளான ஓவியங்கள் இருக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி இருக்கும். இதான் அப்படியே டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் அவங்க காலம் வரைக்கும் இந்த ஓவியங்கள் தொடரும். அப்படியே கட்டடக்கலை கேட்பாங்க, இந்த ராஜஸ்தானி பாணியிலான ஓவியங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்கலாம்.
யாரோட காலத்தில் உருவானுச்சு? யார் காலத்தில் உருவாகுது? ராஜ்புட்ஸ் காலத்தில். கட்டடக்கலை. கோட்டைகள். ஃபோர்ட். ஃபோர்ட்டா? ஃபோர்ட்டு. எஃப்ஓஆர்டி. பிஓஆர்டின்னா என்னது? துறைமுகம். இது ஃபோர்ட். அதாவது அந்த நாட்டோட எல்லையை பாதுகாக்கிறதுக்காக கட்டுறது தான் என்னது? ஃபோர்ட்டு. அரண்மனை தலைநகரில் இருக்கும். ராஜா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற தலைநகர் அரண்மனை. சரியா? அரண்மனைக்கு இங்கிலீஷில் என்னமா? பேலஸ். இன்னும் 2-3 பேர் இருக்கும், பார்த்துக்குவோம். காசிலா? காசில் அரண்மனை தானே? காசில். CASTLEன்னு வருங்க. காசில். அதெல்லாம் ராஜபுத்திரர்களின் குடியிருப்பு கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்குபவை. குவாலியார் குடியிருப்புனா இதெல்லாம் பேலஸு. மான்சிங் அரண்மனை. ஆம்பூர் அங்கே இருக்குது கோட்டை. உதய்பூரில் ஏரி நடுவே அமைந்துள்ள அரண்மனை. அதெல்லாம் இவங்க ராஜபுத்திரர் காலத்தில் கட்டப்பட்டது. ஏகப்பட்ட ஏரிலாம் இருந்திருக்கு. அதேமாதிரி ஜோத்பூரில் இருக்கக்கூடிய மாளிகை பாறையில் போய் கட்டி வச்சுருக்கானுங்க ராஜஸ்தானில். அதெல்லாம் பாருங்கள். இப்போ போனீங்கனாலும் அதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ், போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ராஜபுத்திர அரசல் கட்டியுள்ள கோயில் கலை விமர்சகர்களை வியப்பில் ஆழ்த்து. விமர்சகர்னா எழுதுகிறவங்கள சொல்கிறாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கஜுராஹோ எனும் இடத்தில் கோவில்கள். கோனார்க்கில் உள்ள சூரிய கோவில். அபு குன்றின் மீது கட்டப்பட்டுள்ள திர்வாரா சமண கோயில். திர்வாரா சமண கோயில் சமண மதத்தோடு தொடர்புடையது. ராஜஸ்தானில் அபு மவுண்டைன், ஆரவல்லி மவுண்டைன் இருக்குல்ல, உலகத்திலே பழமையான மலைகள் அது ஒன்று, ஆரவல்லி மவுண்டைன். இங்கே இருக்கும் தில்வாரா டெம்பிள். இங்கே சூரிய கோயில் எங்கே இருக்குது? ஒடிசாவில் சூரிய கோயில். இதெல்லாம் அந்த ராஜபுத்திரர்கள் காலத்தில் கட்டப்பட்ட முக்கியமான கோயில்கள். காந்தரியா மகாதேவர் ஆலயம் மத்திய பிரதேசத்தில். இதெல்லாம் இதில் தில்வாரா சமண கோயில் எங்கே இருக்குது? இங்கே. சமண மதத்தோடு தொடர்புடையது, பட் பக்தி இயக்க காலம் இது ராஜ்புட்ஸ்லாம். அதெல்லாம் அதேமாதிரி கஜுராஹோ கோயிலில் மொத்தம் 20 கோயில் இருக்காமா கஜுராஹோ சுற்றி. பந்தல்கண்டில் மத்திய பிரதேசம் இருக்குல்ல, இந்த ஏரியாவில் 20. இந்த மாதிரி கேட்டிங்கல்ல, அது என்ன சார் அது சதாராபாணினா இவங்க எப்படி கட்டியிருப்பாங்க? நம்மளது இப்படி இருக்காது. நம்மளது எப்படி இருக்கும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்கும். கீழே அகலமாக இருக்கும், மேலே போகப்போ குறுக்கி போகும் கோபுரங்கள்லாம். கஜுராஹோ அது. உதய்பூர் அரண்மனை இது, குவாலியர் அரண்மனை அதெல்லாம் பார்த்து. அந்த கோயில்கள் இவங்க ராஜபுத்திரர்கள் காலத்தில் ராஜ்புட்ஸு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் கட்டினாங்க? சமண தீர்த்தங்காரர்களுக்கு, சிவன் விஷ்ணு ஆகிய இவங்களாம் யார்? பக்தி இயக்கம் அவங்க கட்டியிருப்பாங்க. ஜோத்பூரில் ஓசியான் அப்படின்ற இடத்துல 16 இந்து மற்றும் சமண கோயில் இருக்காமா. அதேமாதிரி அபு மவுண்டைன் மேலே கட்டியிருக்கான்ல சமண கோயில், அது வெண்மை நிற சலவைகள். அதனால தான் ஜெயின் கோயில் எல்லாமே வெண்மை நிற சலவைகள்னு என்னது? மார்பிளில் தான் கட்டியிருப்பானுங்க, அந்த டைப்பில். அப்படியே ஆரவல்லி மவுண்டெயினில் தான் இருக்குது. பழங்கிக்கல்ல புல். ஓகேவா? பழங்கிக்கல்ல கட்டி வச்சுருக்கானு. ஓசியான் கோவிலாமா இது? ஜோத்பூரில் இருக்குது. பாலர்களின் பண்பாட்டு பங்களிப்பு.
பாலர்கள் இது வந்துட்டு ரெண்டுமே ராஜபுத்திரர்கள், பிரதிகாரர்கள், சௌகானுங்க. அவங்களாம் பாலர்கள் தனியாக அந்த பக்கம் வங்காளத்தில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க மகாயான பௌத்த மதத்தை பின்பற்றினாங்க. அதனால தான் விக்ரமசிலா பல்கலைக்கழகம் கட்டியிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். எந்த பாலர் பேர் என்ன? தர்மபாலர். தர்மபாலர். நாலந்தா பல்கலைக்கழகம் கட்டினது யார்? குமாரகுப்தர். வெரி குட். சமய பரப்பாளர்கள் மூலம் திபெத்தில் பௌத்தம் நிறுவப்பட்டது. பாலருடைய சமய பரப்பாளர் மூலம் திபெத்தில் பௌத்தம் கொண்டு போயிடும். திபெத் எங்கே சார் இருக்குது? திபெத்து இங்கே வருது. இதுதான் இமயமலை. இமயமலை தாண்டி இங்கே இருக்குது பீடபூமி, சீனா. இதான் திபெத் பீடபூமி. வங்காளம் இங்கே இருக்கா, இது வழியாக இமயமலையை தாண்டி அங்கே போய் இன்னமும் அங்கே திபெத்தில் வந்துட்டு புத்த மதம் சிறப்பாக இருக்குது. மகாயான புத்த மதம் சிறப்பாக இருக்கும். நிறுவனர் யார்? பாலர்கள். அதிஷா இங்கேருந்து போனவர். திபெத்திய பௌத்தத்தை சீர்திருத்தம் செய்தவராம் அதிஷா. விக்ரமசிலா மடாலயம் பல்கலைக்கழகம் அப்படின்னே சொல்லலாம். அதை சீரமைச்சவர் யாராமா? அதிஷா. எந்த நூற்றாண்டு அவரோட காலம்? 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டு, 10th and 11th century AD. சுமத்ரா ஜாவா எங்கே இருக்குது? சுமத்ரா ஜாவா இந்தோனேசியா. வெரி குட். இந்த பக்கம் இருக்கக்கூடிய தீவு இந்தோனேசிய தீவுகள். ஜாவா, சுமத்ரா சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பௌத்த மதம் இன்னும் இருக்குது. அங்கே பௌத்த மதம் இருக்குது. இந்து பௌத்த சைலேந்திர அரசுடன் பாலர்கள் சுமூகமான உறவை பேணினர். இங்கேருந்து அங்கே வச்சுருக்காங்க ரிலேஷன்ஷிப். இங்கேருந்து பாலர்கள் இங்கே இருக்கா, அங்கேருந்து. பாலர்களின் ஆதரவால் தனித்தன்மை வாய்ந்த புதிய பாணியை கொண்ட கலைப்பாணி ஒன்று உருவானது. இது பாலர்களின் கலை, கிழக்கிந்திய கலை, கட்டடக்கலை பாணி. இன்றைக்கி உள்ள பீகார், மேற்கு வங்கம், பங்களாதேஷு ஒன்றா இருந்தது தான். அதில் வந்து பிரிஞ்சிருச்சு. அங்கெல்லாம் இங்கே பீகார், இது மேற்கு வங்கம். கிழக்கு வங்கம் தான் பங்களாதேஷ். இந்த ஏரியாவெல்லாம் அஸ்ஸாம் அவங்க கண்ட்ரோலில் இருந்திருக்குல்ல, அங்கே கூட இருக்கலாம். கேட்பாங்க பாலரின் கட்டிடக்கலை பாணி எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு. செம்பு சிலைகள், பனை ஓலைகளில் வரையப்பட்ட ஓவியங்கள். பனை ஓலையில் வரையப்பட்ட ஓவியங்களாக இருந்திருக்காமா. மெயினாக புத்தர், மற்ற கடவுள், பக்தி இயக்க கடவுள் புகழ் பாடுவதாக இருந்திருக்கு. அதான் இடைக்கால இந்தியாவினாவே கடவுளை புகழ் பாடுறது தான். அதான் பக்தி இயக்கம். அது ஏதாவது மொக்கத்தனமாக இருக்கும், சரியா? ஆமாம், அறிவியலுக்கு ஒவ்வாமல் இருக்கும். செப்பு சிலைகள் தென்கிழக்கு ஆசியா. எது தென்கிழக்கு ஆசியா? இதான் இதுதான் மியான்மர் எல்லாமே பார்த்துருப்போம். இங்கே இருந்துங்க இவங்கள்ட்ட தான் செப்பு சிலை, புத்தரோட சிலைகளெல்லாம் இங்கே கிடச்சிருக்கு. பாலர்கள் காலத்தை சேர்ந்தது தான். இஸ்லாமின் தோற்றம். முந்தைய இடைக்கால இந்தியா ஓவர். எத்தனை பேரை சொல்லியிருக்காங்க? போன 6th லாஸ்ட் டைமில் இருந்த பல்லவர்கள், ராஷ்டிரகூடர்கள், அவர் யார்? சாளுக்கியர்கள் பார்த்தோம். இங்கே வட இந்திய அரசர்கள், ராஜ்புட்ஸ். அதில் பிரதிகாரர்கள், சௌகான்கள், பாலர்கள். அவ்வளோதான் பார்த்துருக்கோம். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. பழைய புக்கில் அதெல்லாமே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த பழைய புக்கு எடுத்து படிங்க. நெட்டில் இருக்கும். 2011 வந்த புக்கு, சமச்சீர் கல்வி புக்குன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கும். அடுத்தது இப்போ இங்கே வட இந்தியாவில் சௌகான்கள்டேருந்து எங்கே போடும்? நாடு வந்து துருக்கி நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க பின்பற்றின மதம் தான் இஸ்லாம் மதம். அவங்க கைக்கு மாறும். பிருத்திவிராஜ் சௌகான்லேருந்து. இஸ்லாம் மதத்தோட தோற்றம். மதம்னா என்னங்க? அதான் கிடையாது. மதமும் அறிவியலும் ஒன்று. அறிவியல்னா என்ன அர்த்தம்? அவனை சுற்றி நடக்கிறது என்னென்னு கேள்வி கேட்குறது அறிவியல். கண்டுபிடிச்சான், அவனால் முடிஞ்சதெல்லாம் அப்போ கண்டுபிடிச்சான், முடியாத விட்டான். அங்கே கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவன் படைச்சான். அவனுக்கு எதெல்லாம் தெரியல, அது கடவுளை படைச்சான்ட்டான்.
எதுக்கு சார் நம்மளை சுற்றியில் நடக்கிறத கண்டுபிடிக்கணும்? அதை புரிஞ்சுக்கிட்டு நாமளும் நம்ம சமூகம் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழணும். அதுக்கு தேவையான விஷயங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறது தான் மதம். புரிஞ்சுதா? அப்போ இங்கே எப்படி இருந்துச்சு, ஒரு சின்ன குரூப்புக்கிட்ட மாட்டிகிட்டு எல்லாரும் படாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதே டைமில் அரேபியாவில் தான் அரேபியா, அங்கேயும் அதேமாதிரி இங்கே எப்படி நிறைய கடவுள்லாம் வச்சுக்கிட்டு மாற்றிவோம், கடவுள் பெருசு எம்ம கடவுள் பெருசு அடிச்சுக்கிட்டு இந்த சைவம் வைணவம்லாம் இருக்கலாம் கடவுள்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு சாவானுங்க. இப்போ கூட பார்த்துருப்பீங்க, பேப்பர்லாம் வந்திருக்கும். தோசை ஏன் தோசையை விட்றதா, வான் தோசையை விட்றதா, பட்டத்தை போடுறதா, நாமத்தை போடுறதா, நாமத்தில் எந்த நாமம் போடலாம், அடிச்சுட்டு சாவுறானுங்க பாருங்கள். ஆமாம், நடந்துச்சு. கோர்ட் வரைக்கும் போகுது, சந்தி சிரிக்குது, இப்படி அடிச்சுட்டு கிடக்குறானுங்க. அங்கேயும் அதே மாதிரி இங்கேயும் ஆளுக்கு ஒரு உருவ வழிபாடு, என் கடவுள் தான் பெருசுன்னு அடிச்சுட்டு சாவுறானுங்க. இப்போ இப்படி கிரிக்கெட்டு என் தலைவர் இதுக்கு இப்போ வரைக்கும் போகுது. இப்போ என்ன சினிமா நடிகர்களை வச்சு போயிட்டுருக்கு. டே என் தலைவன் தான் பெரியவன், உன் தலைவன் தான் பெரியவன், அப்படி தானே போயிட்டுருக்கு. இன்னும் பண்படலைன்னு அர்த்தம். அதே மாதிரி அப்போ கடவுளை வச்சு அடிச்சுக்கிறானுங்க. இப்போ எப்படி நீங்கள் சினிமா நடிகரை கூத்தாடி பசங்களை வச்சுட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குறோம், அது மாதிரி அப்போ கடவுளை வச்சு அடிச்சுட்டு பயங்கர மோசமாக போயிட்டுருக்கு அந்த ஏரியாவில். அப்புறம் செல்வம் இருக்கிறவங்களாம் பயங்கரமாக மது இதெல்லாம் அருந்திட்டு பெண்களை அடிமையாக நடத்துகிறானுங்க. அவனோட காம இச்சைக்கான ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறான். யார்? ஆண்கள். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே உருவான ஒரு சிந்தனையாளர் தான் யார்? முகமது நபி. இங்கே உருவானாங்கள, இங்கே உருவாகின 2 சிந்தனையாளர் யார்? புத்தரும் மகாவீரரும். நபிகளா? புத்தரும் மகாவீரரும். அதுக்கப்புறம் இவர் பார்த்திங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு, கிபி 6ஆம் நூற்றாண்டு, இவங்க கிமு 6ஆம் நூற்றாண்டு, கிபி 6ஆம் நூற்றாண்டு. இவர் 1000 வருஷம் கழித்து இங்கே ஒரு அவரை மாதிரி புத்தர் மகாவீரர் மாதிரி ஒரு சிந்தனையாளர் வர்றார். அவர் தான் முகமது நபி. அவர் ஒரு செட் ஆஃப் பிரின்சிபிள், இது இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறாரு. அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அரேபியர்கள். முதல்ல இஸ்லாம் மதத்தை பின்பற்றின அரேபியர்கள், அப்புறம் அவங்கள்ட்ட துருக்கியர்கள் பின்பற்றுவாங்க. அப்புறம் இந்த ஏரியாலாம் பரப்பலாம் அப்படின்ட்டு நாடு பிடிப்பாங்க. அதுதான் அரேபியர்கிட்டருந்து எல்லாமே ஃபேக்ட்டு. நீ இது வரைக்கும் நம்பிட்டு இருக்கலாம், தூக்கி போட்டுட்டு கவனிக்கணும். கவனிச்சுன்னா ஈஸியாக ஏறிடும். அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் மண்டையில் ஏறாது. நான் இங்கே நிறைய புத்தகத்தை படித்து பார்த்துட்டு அதிலிருந்து தான் சொல்கிறேன். அப்போ இங்கேருந்து என்ன அது ஒழுக்கத்தை பின்பற்றுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுது. ராஜாவோட வேலை என்னது? நாட்டை பெருக்கிறது. அதை அவங்க செய்கிறாங்க, அதை அவங்க பின்பற்றுறாங்க. சரியா? ரைட். நாட்டை பெருசு பண்ணுறாங்க. அப்போ இந்த ஏரியாலாம் பிடிப்பாங்க. அப்புறம் மங்கோலியர்கிட்ட, இந்த துருக்கியிட்டேருந்து மங்கோலியர்கள் பின்பற்றுவாங்க. சீனா வரைக்கும் எல்லாமே பரவும், அது ஃபுல்லாகவே பரவும் இஸ்லாம் மதம். ஓகேவா? ரைட். இஸ்லாமின் தோற்றம். சமய நம்பிக்கையாக இஸ்லாம் அரேபியாவில் உள்ள மெக்காவில் தோன்றியது. இதனை தோற்றுவித்தவர் இறை தூதர் முகமது நபி ஆவார். அவர் நான் சொன்னேன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க, கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு. அதேமாதிரி ஒரு படம் கூட வரும், எனக்கு அவரை வச்சு கடவுள் ஆக்கிடுவானுங்க, எப்படி புத்தராக்குனானுங்க. அதெல்லாம் அவர் படிச்சுட்டு பாரு போல் இருக்குது. நம்ம உருவம் தெரிஞ்சுன்னா ஃப்யூச்சரில் நம்மளை கடவுளாக்கி நம்மளை வச்சு எவனாவது பொழப்பு நடத்துவான்டான்னு அவர் தெரிஞ்சிருக்காரு. அதனால தான் அவர் உருவம் எங்கேயுமே காட்ட மாட்டாங்க. அந்த கடவுள் உருவங்களை வச்சு தான் அடிச்சிட்டு சாவுறானுங்க அவனுங்க. அதனால தான் வந்துட்டு இஸ்லாம் மதத்தில் பாருங்க உருவ வழிபாடே இருக்காது. எந்த சைடு மெக்கா இருக்கோ அந்த திசையை நோக்கி வழிபாடு நடத்துவாங்க. இங்கேருந்து மெக்கா எங்கே இருக்குது? உருவான இடம் வெஸ்ட்டில். இங்கேருந்து வழிபடுறவங்க வெஸ்ட்டு, ரஷ்யாவில் வந்து வழிபடுறவங்க சவுத்து. சரியா? அந்த மாதிரி அந்த திசையில் வழிபடுவாங்க. அவர் நபிகள் நாயகம். நபிகள் நாயகம்னு அர்த்தம் இறை தூதர். நான் சொன்னேன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க. கடவுள் சொன்னாரியான்னு அவர் சொல்லி எழுதி வச்சுருக்காரு. அதான் வந்து என்னது? அது பைபிளா? குரான். ஆமாம், சரி. அந்த இதை பின்பற்றுறவங்க முஸ்லீம்கள். அதில் கல்விக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரா, எதிர்நாட்டு படையெல்லாம் பிடிப்பாராம்மா. பிடிச்சோடனே என் மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுறா, எழுத படிக்க கற்றுக் கொடுறான்னு சொல்லுவாராம்மா. உனக்கு நான் ஃப்ரீடம் பண்ணிடுறேன் அப்படிம்பாராம்மா. யார்? அந்த நபிகள்லாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய உலகத்திலே பெரிய லைப்ரரி அங்கே இருந்திருக்கு ஈராக்கில். இஸ்லாம் மதத்துடைய குரும்பாங்க, உலக குரு கலிஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஈராக்கில் தான் கலிஃபா. ஈராக்கில் யார் ராஜாவாக வந்தான்? இஸ்லாம் மதத்தினுடைய குரு கலிஃபா. பெரிய நூலாக வச்சுருந்துருக்கான் அங்கே ஈராக்கில், பாக்தாத்தில். எல்லாத்தையும் அழிச்சு விடுவானுங்க வந்து. அந்த மாதிரி
இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் ஆளப்பட்டால் அவ்வரசு கலிஃபத் என்று அழைக்கப்பட்டது. அரசியல் ரீதியாக ராஜா சொன்னால கலீஃபா பண்ணுறது. கலீஃபா என்னும் சொல்லுக்கு இறைதூதர் முகமது நபிகளின் பிரதிநிதி என்று பொருளாகும். இறைதூதர் முகமது நபி சார்பில் அவர் வேலை செய்கிறாரு அப்படின்னு. அப்போ கலீஃபா என்ன பண்ணணும்? அந்த நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறார். உமையத்துகளும் அப்பாசித்துகளும் தொடக்க கால கலீஃபத்துகளுக்காகும். பழைய தலைவருக்கு பேர் உமையத்து, அப்பாசித். அவங்க உமையத்து அப்பாசித்து நாட்டை போய் கைப்பற்றி அவங்க மாற்ற பரப்பு அதான் செய்கிறாங்க. 8ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் சிந்து பகுதியை கைப்பற்றி முஸ்லீம் படை வீரர்களாகவே அரேபியர்கள் முதலமாக அறிமுகமாகினர். அரேபியர் அப்போ தான் வந்து இந்தியாவுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி அரேபியருக்கு நமக்கு தொடர்பு இருக்குது, வியாபார தொடர்பு எல்லாமே இருக்குது. முதல்ல அரேபியர்கள் இப்படி வந்து இங்கே வரைக்கும் வந்திருப்பாங்க. இங்கேருந்து சிந்து பகுதியை கைப்பற்றுவாங்க. 8ஆம் நூற்றாண்டு 712 அப்படி வந்த ஒரு முகமது பின் காசிம், சரியா பேர் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னல, அவர் தான் முதல்ல இந்தியாவில் படையெடுத்து எந்த பகுதியை கைப்பற்றாரு? சிந்து பகுதியை கைப்பற்று. அதை விட்டு கிழக்கில் வர முடியாது. சிந்துவை தாண்டி தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்த இயலவில்லை. பிரதிகாரர்கள் அப்புறம் சவுகான்கள் இவங்களாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க? அதை தாண்டி வர விடலை. ஆமாம். 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அப்பாசித் கலிஃபாக்களின் வீழ்ச்சியை தொடர்ந்து இந்தியாவிலும் ஏனைய பகுதிகளிலும் இருந்த அரேபிய இராணுவ தளபதிகள் கலிஃபாக்களின் அதிகாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு சுதந்திரமான சுல்தான்களாக ஆட்சி புரிந்தனர். புரியுதானண்டு? 9ஆம் நூற்றாண்டு, அதாவது கலிஃபா கட்டுப்பாட்டில் தான் எல்லா ராஜாவும் இருப்பாங்க. 9ஆம் நூற்றாண்டு இறுதியில் என்ன பண்ணுறாங்க? கலிஃபாலாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அது எல்லா நாட்டு அந்த இஸ்லாமிய ராஜாக்களும் தனியாக பிரிஞ்சிட்டாங்க, அதான் சொல்கிறாங்க. சுல்தான் ராஜாக்கள், சுல்தான்னா ராஜான்னு அர்த்தம். அதுமாதிரி கஜினியை தலைநகராக கொண்ட துருக்கி ஆளுநர் அல் டஜீன் அவர்களில் ஒருத்தர் 9ஆம் நூற்றாண்டு இறுதியில். கஜினி எங்கே சார் இருக்குது? மத்திய ஆசியாவில் இந்த இடத்துல கஜினி. அவர் அந்த ஏரியாவில் பரப்புவார். அவங்களுக்குள்ளே ராஜா சுல்தானுக்குள்ளே மாற்றி சண்டை போட்டு அவன் நாட்டை பெருசு பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தர் தான் கஜினி. அப்போ பணம் தேவைப்படும் பொழுதெல்லாம் உள்ளே பூந்து, ஏன்னா வளமான பகுதி, இங்கே நிறைய வரி இருக்குது. வருவார், கொள்ளையடிப்பார், போவார். 18 முறை கொள்ளையடிச்சிட்டு போவார். அப்புறம் அவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு 100 ஆண்டுகள் கழித்து 1025 சம்திங் தான் அவர் கடைசி படையெடுப்புன்னு நினைக்கிறேன். 1025 11ஆம் நூற்றாண்டு. அவர் யாரும் வரமாட்டாங்க. அதான் கஜினி முகமது. ஒரு 100-150 ஆண்டுக்கு தொந்தரவு இருக்காது. 100-150 ஆண்டுகள் கழித்து முகமது ஆஃப் கோரி, கஜினிக்கு பக்கத்தில் இன்னொரு நாடு இருக்குது கோரி, அவர் இந்தியா மீது படையெடுத்து வருவார். ஆனால் கஜினி மாதிரி கிடையாது. படையெடுத்து வந்து வடமேற்கு இந்தியாலாம் கைப்பற்றிட்டு அப்புறம் டெல்லியை கைப்பற்றுவார். கைப்பற்றி அவர் கூடயே நாட்டை சேர்த்திக்குவார். பழசெல்லாம் பார்த்தோம்ல, மௌரியருக்கு பின்னாடி இந்த ஏரியாவெலாம் ஒன்றா சேர்த்து ஆட்சியெல்லாம் செய்வாங்கன்னு, அதேமாதிரி அவரும் ஆட்சி நடத்துவார். அதுக்குள்ளே இறந்துருவார். அவர் போகிற வழியில் அவர் போட்டு தள்ளிடுவானுங்க. அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு ஆளுநர் அவர் போட்டுட்டு போவார். யார்? முகமது ஆஃப் கோரி. அவரோட படை தளபதி ஒருத்தரை நீ பார்த்துக்க, இந்திய நிலப்பகுதி. இவர் பார்த்தோம்ல அலெக்சாண்டரு, இந்திய நிலப்பகுதி படை தளபதியை ஒருத்தர் போட்டு போவார். அப்புறம் அவர் இறந்துடுவார். இந்த பகுதி இவரே ராஜாவாயிடுவார். யார்? அட்டோரஸா? செலுக்கஸ் நிக்கேட்டர் அவர். அதே மாதிரி இங்கே குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறத விட்டுட்டு போவார். போகிற வழியில் அவர் இறந்துடுவார். இன்னும் இருந்த குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுவார்? இனிமேலாம் நான் கோரிக்கு கப்பம் கட்ட மாட்டேன், நான் தனி நாடு, இந்திய நிலப்பதிக்கு நான் தான் ராஜான்னு சொல்லிடுவார். அதில் வந்து டெல்லி சுல்தான்கள், சரியா, அவங்க இந்தியா நிலப்பதி ஆட்சி செய்வாங்க. பார்ப்போம். இங்கே அது வரைக்கும் போயிருக்காது கஜினி முகமது. வேறு என்ன? கோரி வரைக்கும் வந்துருச்சா? சரி, ரைட்.
தராயின் போர் இதெல்லாம். சரி, கதையை கேட்டுக்கங்க. அவருக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற அவருடைய மகன்னா சபக்டிஜின் மருமகன் வடமேற்கு திசை வழியாக இந்தியாவை கைப்பற்றலாம் விரும்பலை. அவர் வருவார், கொள்ளையடிப்பார், போவார். அவர் சபக்டிஜின்னா யார்? அந்த கஜினி முகமது, அல்ப்டிஜினியுடைய மருமகன். ஓ, அவருடைய மகனா? சரி, சபக்டிஜினியோட பையன் தான் கஜினி முகமது. ரைட். அவர் விரும்புகிறாரு, இவரே நிறைவேற்றுறாரு கஜினி முகமது. ஆனால் அவர் கண்ட்ரோலுக்கெல்லாம் கொண்டுட்டு போக மாட்டார், வருவார், கொள்ளையடிப்பார், போவார். அல்ப்டிஜினோட மருமகன் சபக்டிஜின், அவர் இந்தியாவில் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறார். அவர் பண்ணலை, அவருடைய பையன் செய்கிறான். ஆனால் கஜினி முகமதுடைய காலம் 997 1030. கஜினிங்கிறது என்னது? ஒரு நாடு, இங்கே இருக்குது, வடமேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த இடத்துல. சரியா? மேப்பு பார்க்குறப்ப ஃபுல்லு படத்தை மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கணும். கர்சரை மட்டும் பார்த்தீங்கன்னா நிற்காது மைண்டில். அந்த படத்தை உருவாக்கினா பயங்கர ஈஸி, படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சூறையாடலையெல்லாம் கிடையாது, கொள்ளையடிக்கணும் போய் பக்கத்து நாட்டில். ராஜாவோட வேலை அதுதான். சரியா? எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, பக்கத்து நாட்டில் போய் கொள்ளையடிக்கணும், அல்ல நாட்டை பிடிக்கணும். சரியா? ரைட். அது இந்து ராஜாவாக இருந்தாலும் சரி, சமஸ்கிருத ராஜாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்குது. சரியா? ஏகப்பட்ட சிற்றரசாக பிரிஞ்சு கிடக்குது. இவன் அங்கே இருக்கும்போது யார் இருக்கா? வட இந்தியாவில் ராஜபுத்திரர்கள் 36 குரூப். அவனுக்குள்ளேயே மாற்றி சண்டை தானே போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு புக்கு எழுதியிருக்கிற விதத்தை பார்த்தா ரொம்ப இஸ்லாமியர் தான் இங்கே உள்ள இஸ்லாமிய அல்லாதவங்களாம் போட்டு ஒடுக்குனாங்கன்ற மாதிரி காட்டுறானுங்க. அதுக்கு முன்னாடி இவனுக்கு என்ன கொஞ்சிக்கிட்டு இருந்தானுங்க, பாலர் சவுகான்கள் இவங்களாம் மாற்றி கொஞ்சிக்கிட்டே இருந்தானுங்க. நம்ம ஊரில் சேர சோழ பாண்டியர்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தானு ஒருத்தன். சரியா? ஆமாம், அது வரலாறாக படிக்கணும். ஆமாம். அவற்றுள் ஒன்றான ஷாகி அரசு பஞ்சாப் முதல் காபூல் வரை பரவி இருந்தது. ஷாகி வடமேற்கு இந்தியாவில் பஞ்சாப் அன்றைக்கே பார்த்துருப்போம். இங்கே தான் பஞ்சாப், காபூல் வரைக்கும். காபூல், கந்தகார், அங்கே தான் எங்கே இருக்குது கஜினி வந்து ஃபஸ்ட்டு அதை தான் கொள்ளையடிச்சிட்டு போவார். அது மாதிரி எத்தனை தடவை? 17 தடவை ஒவ்வொரு சிற்றரசராக கொள்ளையடிச்சிட்டு போவார். வந்து கன்னோஜ், குஜராத்து, காஷ்மீர், நேபாளம், மாலவம், பந்தேல்கண்ட், அதெல்லாம் முக்கியமான அரசர்கள். முன்னாடியே பார்த்துருப்போம். குஜராத்து, கன்னோஜ், நேபாளம், பந்தேல்கண்டு, அப்புறம் வங்காளம், வேறு என்ன இருக்குது? மாலவம். எல்லாம் கேள்வி கேட்டு படிக்கணும். அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான அரசுகள். எல்லா இடத்துலையும் வந்து கொள்ளையடிச்சிட்டு போவார். ஷாகி அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளில் அதன் அரசர் ஜெயபாலர் 1001 தோற்கடிக்கப்பட்டார். ஷாகி அரசு ஜெயபாலர் 1001 தோற்கடிக்கப்பட்டு தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிட்டாராமா அவர். எங்கே? ஷாகி வம்சம். கேட்பாங்க, எந்த வருஷம் ஷாகி அரசர் யாரை கஜினி முகமது தோற்கடித்தார்? எந்த வருஷம்? அதுக்கப்புறம் ஆனந்தபாலர். அதுக்கப்புறம் ஷாகி யார்? ஜெயபாலருக்கு அப்புறம் ஆனந்தபாலர் வர்றார். அங்கே அவரையும் தோற்கடிச்சிருவார். அப்புறம் 1008 அவர் தோற்கடி ஆனந்தபாலர். எங்கே? பெஷாவருக்கு அருகில். பெஷாவர் இந்த இடத்துல. பெஷாவருக்கு இன்னொரு பேர் என்ன? புருஷபுரமா? யாரோட தலைநகராக இருந்துச்சு? கனிஷ்கர். யாரோட தலைநகரம்? கனிஷ்கர் தலைநகரம் தானே. ரீகால் பண்ணுங்க. பஞ்சாப் வரைக்கும் வராரு. அடுத்தது 3வது வைகிந்த் அப்படின்ற இடத்துல நடந்தப்போ வருவார், கொள்ளையடிப்பார். அந்த இடத்துல அவர் பிடிச்சிக்கவே இல்லை. வட இந்தியாவின் செழிப்பு மிக்க கோவில்களையும் நகரங்களையும் கொள்ளையடிப்பதே நோக்கமாக இருந்துச்சு. ஏன்னா செல்வங்களாம் எங்கே கொண்டு போய் சேமித்து வச்சுருக்கான். எங்கே செல்வம் இருக்கோ அங்கே தான் போய் எடுப்பான். கோயிலெலாம் இடித்தானு கதை விடுவானுங்க. அந்த மாதிரிலாம் இடிச்சிருக்க மாட்டாங்க எதையும்.
1011 நாகர்கோட், அப்புறம் தானேஸ்வரம். தானேஸ்வரம் யாரோட தலைநகர்? ஹர்ஷவர்தனோட தலைநகரம். சரியா? அதெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. ரீகால் பண்ணணும், சும்மா படிச்சுட்டு போகக்கூடாது. அப்புறம் 1018 மதுராவை கொள்ளையடிக்கிறார். உத்தரப்பிரதேஷ் கன்னோஜியும் அடிக்கிறார். அதேமாதிரி கன்னோஜில் அப்போ இருந்தவர் ராஜ்யபாலர், ஆளை விட்டுட்டு ஓடி போயிடுறார். அடுத்து 1024 குஜராத்தில். எந்த வருஷம் குஜராத் மேலே அட்டாக் பண்ணாருன்னு கேட்பாங்க. அங்கே இருந்த அரசர்கள் வந்து சோழங்கி நாட்டை விட்டு ஓடி போயிடுவானுங்களாமா. ஐயோ கஜினி வராண்டா அப்படின்னு எஸ்கே போயிடுவாங்களாம். அங்கே சோழங்கி அரசர் முதலாம் பீமதேவரை தோக்கடிக்கிறார். அங்கே தான் சோமநாதபுரம் கோயில்னு ஒன்று இருந்திருக்கு. அங்கே தான் செல்வெல்லாம் சேமித்து வச்சுருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் 2 குடோனில் 2 சுரங்கத்தில் கிடக்கு பாருங்கள். தங்கம் எல்லாம் அங்கே தான் சேமித்து வச்சுருக்கிறானுங்க. அங்கே தான் யார் இருப்பாங்க? அங்கே தான் சேமித்து வச்சுருப்பானுங்க. அது எப்படி போய் சேமித்தா என்ன கதை அதெல்லாம் வேண்டாம். அது பேசுனா அது ஒரு மாதிரி போகும். உண்மையை பேசுனா என்ன ஆகும்? நிறைய பேருக்கு கோவம் வரும். சரி, சிந்து பாலைவனத்தையும் அப்படியே வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறார். இதான் அவர் இந்தியாவின் மீது செய்த இறுதி படையெடுப்பாமா. எது? சோமநாதபுரம் கோயில் இருக்குல்ல, அங்கே கொள்ளையடிச்சது. எங்கே? குஜராத்தில். அங்கே இருந்த அரசர் பேர் யார்? என்னது? பீமதேவர். எந்த வருஷம்? 1024. கேட்பாங்க எல்லாமே கேள்வி. அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வர முடியல, வயசாயிரும். அங்கே உள்நாட்டு பிரச்சனை, தலைநகரை காப்பாற்றணும், இறந்துடுவார். 30 இறந்துடுறார். கஜினாவிய பேரரசு, அதான் கஜினி. கஜினாவிய பேரரசு தோராயமாக பாரசீகம், ஆக்சஸுக்கு அப்பால் உள்ள பகுதிகள், ஆப்கானிஸ்தான், பஞ்சாப் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருந்தது. இது பஞ்சாப்பு. ஓகேவா? பாரசீகம்னா என்னது? ஈரான், ஆப்கானிஸ்தானு, அதுக்கு மேலே மத்திய ஆசியா. அதெல்லாம் அவ்வளோ பெருசு. முகமது கோரி அடுத்தது பாருங்கள் எவ்வளோ வருஷம் கழிச்சு வராரு. அவர் இறந்ததுக்கப்புறம் 120 வருஷம் கழிச்சு தான் இவர் வராரு, ஆட்சிக்கு வருவார். அதுக்கப்புறம் லேட்ரு 1170 80லேருந்து வடமேற்கு இந்தியாவை அட்டாக் பண்ணி பிடிச்சிட்டு வருவார். டெல்லி எப்போ பிடிப்பார்? 1192. சரியா? 1206 வரைக்கும் இருப்பார். 1206 இறந்து போயிடுவார். 1206 வரைக்கும் டெல்லிலாம் கைப்பற்றிடுவாங்க. ஆயிரத்தி 1192 முகமது ஆஃப் கோரி அவரோட நாடு. அதேமாரி 1192 1206 1206 தான் அவர் இறந்துடுவார். இறந்த உடனே இந்த டெல்லி தலைநகராக வச்சு நான் தாப்பா ராஜா இந்த ஏரியாவுக்கு, இனிமேல் கோரிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு இந்த ஆளுநர் பிரிஞ்சுக்குவார். இந்திய நிலப்பகுதிக்கு ராஜா அவர் தான் யார்? குத்புதீன் ஐபக். அவர் இங்கே எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணுவார். எல்லா ராஜாவையும் என்ன பண்ணுவார்? அவங்க கண்ட்ரோல் கொண்டுட்டு வருவார். அவர் ஆரம்பிக்கிற குத்புதீன் ஐபக் ஆரம்பிச்ச வேலை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 5 வம்சம் ஆட்சி செய்வாங்க. பெரிய பேரரசு உருவாயிரும். 2வது வம்சத்தில் பெரிய பேரரசு இவ்வளோ பெருசு. கடைசி யார் இவ்வளோ பெரிய பேரரசு வச்சுருந்தா? முகலாயர்லாம் இன்னும் வரவே இல்லையம்மா. இதுக்கு முன்னாடி கடைசியாக சொல்கிறேன், ஹர்ஷவர்தன் இவ்வளோ பெருசாக வச்சுருந்தாங்க. அசோகர் தான் ஃபஸ்ட்டு. சரியா? 2வது 3வது வம்சத்தில் இவ்வளோ பெருசாக இருக்கும். அப்புறம் 3வது வம்சத்தில் வீக்கான ராஜா வருவாங்க. எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. நாடெல்லாம் இப்போ பண்ணுறானுங்கள்ல, நம்மளெல்லாம் அடக்குமுறை பண்ணி பிரிஞ்சு போகிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறானுங்க. அந்த வேலை அப்பயே நடக்கும். எல்லாம் அவன் சிற்றரசெல்லாம் பிரிஞ்சு ஓடிடுவான். குத்புதீன் ஐபக் காலத்திலேருந்து இருக்கிறது தான் டெல்லி சுல்தான்கள். டெல்லி தலைநகராக வைத்து ராஜா இருக்கார். சுல்தான் மீன்ஸ் ராஜா, மன்னர் அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா, பிரேக் எடுத்துக்கோங்க, போயிட்டு வாங்க. முகமது கோரி, கோர், அதான் கோரிங்கிறது. கஜினிக்கு கப்பம் கட்டக்கூடியது பார்த்துருப்போம். கஜினிக்கு பக்கத்தில் இருந்தது, இதான் கஜினி, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோர். இந்த பகுதி குறுநில மன்னர். கஜினி மாமூது இறந்தவுடனே சுதந்திரமானவங்களாம் மாறிடுறாங்க. யார்? கோர், அந்த பகுதி சிற்றரசர்கள். கஜனாவிய பேரரசு, அதான் கஜினி முகமது பேரரசு, அதான் கஜனாவிய பேரரசு. அங்கே பேரரசர் யாரும் இல்லை. அப்போ என்ன, அவன் பக்கத்தில் உள்ள சிற்றரசர் அவன் வலிமையானவனா அவன் பேரரசாக மாறிடுவான். அவ்வளோதான், முன்னாடியே பார்த்தது தான். அந்த ஏரியாவில் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு கோரி முகமது. லோக்கலில் ஸ்ட்ராங் பண்ணால் என்ன பண்ணுவான், பக்கத்து நாட்டில் போய் சண்டை போட போவான். வராரு சரியா. கஜினி முகமது போல் அல்ல, இந்தியாவை கைப்பற்றி அவரோட வசமே வச்சுக்கிறாரு, விரும்புகிறார். அதனால் முதல்ல வடமேற்கு இந்தியாவுக்குள்ளே என்ட்ராகிறார். அதான் முல்தான். 1175 ஜெயிக்கிறார் முல்தானை. இங்கே உள்ளே என்ட்ரானோன்னா முல்தான் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்தீங்கன்னா இன்னொரு நாடு, அப்புறம் தான் சிந்து பஞ்சாப்லாம் வரும். அப்படி அங்கேருந்து வரும்பொழுது முல்தானை கைப்பற்றார் ஃபஸ்ட்டு. எப்போ? 75. 86 பஞ்சாபை கைப்பற்றார். பஞ்சாபை தாண்டி தான் டெல்லிக்கு வரணும். டெல்லியில் தான் யார் இருக்கா? பிருத்திவிராஜ் சௌகான் இருக்கான். 2 போர்கள். பிருத்திவிராஜ் சௌகானுடைய எல்லையை, பஞ்சாப் எல்லையில் இருக்கக்கூடியதை பிடிச்சிக்குவான். யார்? கோரி முகமது. தராயின் டெல்லிக்கு பக்கத்தில், பஞ்சாப் ஹரியானாவோட எல்லையில் கோரியை தோக்கடித்து அந்த கூட்டுப்படையை அனுப்பிடுறாங்க. யார் ஜெயிக்கிறா முதலாம் தராயின் போரில்? பிருத்திவிராஜ் சௌகான். திரும்ப நெக்ஸ்ட் இயரே வராரு அவர். பஞ்சாப் வரைக்கும் அவரு தானே இடம், வராரு அப்படியே டெல்லியை கைப்பற்றலான்னு. பெஷாவார் முல்தான் வழியாக அவரோட ஏரியா தான் லாகூரை வந்தடைகிறார். பிருத்திவிராஜ் சௌகானுக்கு நான் என்னோட மேலாதிக்கம் சுசேரினிட்டி ஏற்றிக்கோ, நான் சொல்கிறத கேட்குறேன்னு ஒத்துக்கோன்றார். அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. 2ஆம் தராயின் போர் முடிஞ்சு போச்சு. எந்த வருஷம்னு கேட்பாங்க. அவர் அரசியல் கௌரவம் பெரும் பின்னடைவு அதெல்லாம் கதை எக்ஸ்ட்ரா விடுவானுங்க. முடிஞ்சா பாடம். அஜ்மீரில் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்டது. அஜ்மீர் தான் ஃபஸ்ட்டு தலைநகரம். கோரி வந்தவுடனே அஜ்மீரை வச்சுருப்பாங்க, அப்புறம் தான் டெல்லி மாறும். இங்கேருந்து போகிறாரு. இவருக்கு பிரச்சனை வருது. எங்கே? கோரிக்கு அவர் நாட்டில் பிரச்சனை வருது. அங்கே இருக்குல்ல ஒரு நாடு, அங்கே இந்த பக்கம் மங்கோலியருக்கு பிரச்சனை வரும், அந்த பக்கம் துருக்கியர்கள் வராங்க. அதை சமாளிக்கணும். அதுக்காக அவர் இங்கே படை தளபதிகிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அந்த படை தளபதி யார்? குத்புதீன் ஐபக். என்னாச்சு? கஜினிக்கு போகிறார். போகிற வழியில் அவரை போட்டு தள்ளிடுவாங்க 1206. குத்புதீன் ஐபக் இந்திய நிலப்பகுதிக்கு இனிமேல் நான் தான் ராஜான்னு இந்த ஏரியாவுக்கு அவர் ராஜாவே இருந்தார். அது அந்தந்த ஏரியாவில் அவன் ஆளுநர் இருக்கால் அவன் தனித்தனியாக பிச்சுக்கிட்டு போயிடுவானுங்க. இந்திய நிலப்பகுதிக்கு இவர். அப்போ இஸ்லாமியர்கள் டெல்லியை மையமாக வச்சு முதல்ல டெல்லி சுல்தான்கள் உருவாகிறாங்க. அதான் அடுத்த லெசன். இந்தியாவின் முதல் டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்பாங்க. யார்? கோரி கிடையாது. அவர் கோரிக்கு தான் சுல்தான். இந்த நிலப்பகுதி அவர் கண்ட்ரோலில் இருந்தது. இந்திய நிலப்பகுதி மட்டும் யார்? குத்புதீன் ஐபக். யார் அவர்? கோரி முகமதுடைய ஆளுநர், படை தளபதி.
ஆளுநராக போட்டுருவார். அவர் அடிமை, அவருக்கு யாருக்கு, கோரி முகமதுக்கு. அதனால் அடிமை வம்சம். டெல்லி சுல்தான்களில் மொத்தம் ஒரு 5 வம்சம் வரும். 5 தானம்மா? அதில் முதல் வம்சம் அதான் அடுத்த லெசனில் பார்க்க போகிறோம். அடிமை வம்சம். டெல்லி சுல்தான்கள் முதல் வம்சம் எதுன்னு கேட்பாங்க. 5 வம்சத்தை ஆர்டர் எழுத சொல்லுவானுங்க, எல்லாம் பார்த்துக்கங்க. அந்த அடிமை வம்சத்தை உருவாக்கியவர் யார்? குத்புதீன் ஐபக். அதில் வந்து டெல்லி சுல்தானுங்க அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, எல்லாம் பார்க்க போகிறோம் அடுத்த லெசனில். இந்த லெசனை இதோட முடிப்போம். இந்த லெசனில் என்ன பார்த்தோம்? முந்தைய இடைக்கால இந்தியாவில் ராஜபுத்திரர்கள், அவங்கள்ட்ட இருந்து கஜினி முகமது வந்து கொள்ளையடிச்சிட்டு போனது பார்த்தோம். அப்புறம் வட இந்தியாவை கோரி அவரோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அதிலேருந்து தனியாக பிரிஞ்சு டெல்லி சுல்தான்கள் வம்சம் உருவாகுது. அவ்வளோதான் கதை சுருக்கம். அவ்வளோதான், கதையாக படிக்கணும். பாக்ஸா இதுவா? இன்னொன்று இருக்கா? ரக்ஷாபந்தன் கொண்டாடுறாங்களா இப்போது? ஆண்கள், அந்த ராஜபுத்திர ஆண்கள் வந்து அவங்களுடைய வீட்டு பெண்களை தங்கையெல்லாம் பாதுகாக்கணும். அதான் ரக்ஷாபந்தன் கத்துறது. யார் காலத்தில் உருவாது? ராஜபுத்திரர் காலத்தில். ராஜபுத்திரன் முக்கியமான இதே அந்த பெண்களை பாதுகாத்தல், குழந்தைகளை பாதுகாத்தல், வீர தீரர், பக்கத்து நாட்டு ராஜா கிட்ட இருந்து. சரியா? ரைட். பண்பாட்டு மரம் ராஜபுத்திரர்களுக்கு உரியது. கேட்பாங்க யாருக்கு உரியதுன்னு கேட்பாங்க. பந்தன் என்பது கட்டுதல் அல்லது உறவு அப்படின்னு அர்த்தம். பந்தனுக்கு அர்த்தம் சகோதரத்துவம், அன்பு கொண்டாடுறது. கையில் கட்டியாச்சுன்னா அந்த பெண் ஆடவனை சகோதரனாக கருதுகிறாள் அப்படின்னு அர்த்தம். அப்படியான ஆடவர்கள் அப்பெண்களை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள் ஆவார். நான் காலேஜ் படிக்கும் பொழுது அந்த ரக்ஷாபந்தன் அன்னைக்கு நிறைய பேர் லீவ் போட்டுருவானுங்க. புரியுதா? என்னன்னு புரியுதா? புரியலையா? 1905 வங்க பிரிவினை பொழுது மீண்டும் வங்காளத்தை பிரிச்சுடுவானுங்க. பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் வங்காளத்தை பிரிப்பாங்க 2ஆ, கிழக்கு வங்க மேற்கு வங்கன்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட பிரிவினை உண்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க. கிழக்கு வங்காளத்தில் வந்துட்டு முஸ்லீம் அதிகமாக இருப்பாங்க, அதான் இப்போ வங்கதேசம். மேற்கு வங்காளத்தில் முஸ்லீம் அல்லாதவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ முஸ்லீம் அல்லாதவருடைய பிரச்சனையை உண்டு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம அவன் நீ நிர்வாகத்துக்கு பிரிச்சுக்கோ, நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர். யார் ரவீந்திரநாத் தாகூர்? தேசிய கீதை எழுதினவர். அவர் இந்த ரக்ஷாபந்தன் விழாவை மீண்டும் கொண்டு வருவார். அதான் அந்த ஃபேக்ட். சிந்துவை பார்த்தோம்லையே அரேபியர்கள் கைப்பற்றுவாங்க. இங்கே இருந்த இதுதான் அரேபியா, அப்படியே வந்து இங்கே சிந்து, இந்த ரீஜன் இங்கே வரைக்கும் தான் அந்த இமயமலை இருக்குல்ல, அப்படி இருக்கும். அதான் இந்திய துணை கண்டம் தான். அதுக்குள்ளே நிறையா நாடுகள் இருந்தது, ஆயிரக்கணக்கான நாடுகள் இருந்தது. ஒரே நாடாலாம் என்றைக்குமே இருந்ததே கிடையாது. முகமது பின் காசிம் இவர் தான் முதல்ல இந்தியாவில் சிந்து பகுதியை கைப்பற்றுவார். சிந்துவோட அரசர் தாகீர் முகமது பின் காசிமால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். சிந்து பகுதியில் சிந்துவோட தலைநகர் அரோர் அதை கைப்பற்றார் முகமது பின் காசிம். யாரை தோற்கடித்து அரோர் நகரை கைப்பற்றினார் முகமது பின் காசிம்? எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. முல்தான், வடமேற்கு இந்தியா இருக்குல்ல, அங்கே முல்தான் அதிகன்றார். பாதுகாக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு தகுதியாக அந்த மக்களுக்கு நீ என்ன மாதானால் பின்பற்றிக்கோ. பாதுகாக்கப்பட்ட மக்கள் அதாவது மக்கள் அனைவரும் அந்த ராஜாவுக்கு வரி செலுத்த கடமைப்பட்டவர்கள். அவன் ராஜாவுக்கு வரி செலுத்திட்டான் அப்படின்னாக்கா அந்த ராஜா அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு அவனுக்கு கடமை, அதிகாரம் கிடையாது, பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்காக மக்கள் ராஜாவுக்கு வரி செலுத்துகிறாங்கள, அந்த வரிக்கு பேர் தானே அது. ஒரு வரி பேர் வரும், அது பேர் சொல்கிறேன், ஞாபகம் இல்லை, அப்புறம் ஞாபகம் சொல்கிறேன்.
சரியா? ஜிஸ்யான்ற வரி செலுத்திட்டாங்கன்னா அவன் நீ என்னமா தான் பண்ணிக்கோ, ஆனால் அந்த ராஜா வந்துட்டு உனக்கு கடமைப்பட்டவன், உன்னை பாதுகாக்கிறது. அப்படி முதல்ல முஸ்லீமாக இருக்கிறவன் கட்டாயம் செலுத்திடுவான், முஸ்லீம் அல்லாதவனும் வரி செலுத்துகிறான். செலுத்துறது மூலிமா என்ன ஆகுது, ராஜா வந்து இவனுக்கு கடமைப்பட்டவனாக மாறலாம், காப்பாற்றுறது. அரேபிய அறிஞர்கள் சிந்துவிற்கு வந்து பல இந்திய இலக்கியங்களை கற்றனர். அங்கேருந்து அப்போ வரான்னா ராஜா மட்டும் வரமாட்டான், அவங்க கூட அறிவுரை வழங்குறதுக்கு மத குருமார்கள் அறிஞர்கள் எல்லோரும் வருவாங்க. இங்கேருந்து நிறைய நல்ல விஷயத்தை நம்மகிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவன் போவான், அவன்கிட்ட இருக்கிற நிறைய விஷயத்தை என்ன பண்ணுவான், அந்த பகுதியில் மக்கள் கற்றுக்குவான். இதெல்லாம் நடக்கும். வானியல், தத்துவம், கணிதம், மருத்துவம் எல்லாம் கற்றுக்குறாங்கம்மா. சமஸ்கிருத மொழியிலேருந்து கற்றுக்கிட்டாங்களாமா. ஜீரோ கண்டுபிடிச்சது யார், நம்ம தான். அதுவும் தமிழில் தான் முதல்ல ஜீரோ நல்லா எழுதிக்கங்க. ஆரியப்பட்டாலாம் கதை இவனுக்கு உருவாக்கின கட்டுக்கதை. சரி, இப்போ 0லேருந்து 9 இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, ஏகப்பட்ட எழுத்து, எத்தனாயிரம் கோடி வேணாலும் எழுதிடலாம். இதில் 0 மட்டும் இல்லைன்னா பிரச்சனை. அதே மாதிரி சொன்னாலே அரேபியர்கள் பாக்தாத்தில் பெரிய நூலகமே வச்சுருப்பாங்க, ஒரு முக்கியமான இந்த இடத்துல. ஏன்னா கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது இஸ்லாம் மதம், ஆண் கல்வி பெண் கல்வி எல்லாமே. அதனால் இந்த பக்கம் உள்ள விஷயங்கள்லாம் சேகரிச்சுட்டு வந்து எழுதி அங்கே வைக்கிறானுங்க, இங்கே உள்ள விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எழுதிட்டு வந்து அந்த நூலகத்தை சேமித்து வைக்கிறானுங்க. அப்போ அங்கேருந்து வந்ததெல்லாம் இவன் மூலிமா இங்கே வரும், இங்கேருந்து போனதுன்னா அதேமாதிரி இவன் மூலிமா அங்கே போகும், அப்படி பரவும். அதான் அறிவு வளர்ச்சி. அதோட நிறுத்தக்கூடாது, என்ன கட்டுறது கையளவு கற்றுக்கிட்டே இருக்கணும், கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய பாக்தாத், பெரிய உலகத்திலே பெரிய நூலகம் அங்கே தான் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் காலி பண்ணிடுறானுங்க. பூஜ்ஜியம் இந்தியாவில் இருந்தான். இந்தியாவில் யார், திராவிடர்கள் தான் பூஜ்ஜியம் கண்டுபிடிச்சான், அதான் உண்மை. இவனுக்கு எழுத படிக்கவே தெரியாது, இவனுங்களுக்கு மந்திரத்தை ஒப்பிச்சிட்டு கிடந்தானுங்க. நம்மவா சதுரங்க விளையாட்டு நம்மக்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டாங்க. அதான் தாயக்கட்டெல்லாம் கிடச்சிதா, எங்கே கிடச்சிது, கீழடியில் பக்கடக்காயெல்லாம் கிடச்சிருக்கு. அங்கே ஒரு எவிடன்ஸ் இல்லை, சும்மா நாங்கள் எல்லாம் பண்ணணுன்னு கதை அங்கே உள்ளதெல்லாம் காப்பி அடித்து ஒப்பேற்றிட்டு தர்றானுங்க அவனுக்கு. சமஸ்கிருதத்தெல்லாம் எல்லாமே இருக்குது, அங்கே ஒன்றுமே கிடையாது அது. ஆமாம், அவ்வளோதானம்மா. ரைட், கதையாக புரிஞ்சிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட் நாள்லேருந்து பார்க்கணும். பிருத்திராஜ் ரசோ என்னும் நூலை எழுதியவர் யார், சன் பர்தை, பார்தைன்னு போட்டான், பரிதை. அவர் இறந்து ரொம்ப நாள் கழிச்சு. பிருத்திராஜ் சௌகான் இருக்கார்ல, அவரை பற்றி எழுதினார். அந்த காதல் கதை அதெல்லாம், கண்ணோஜி ராணி இளவரசியை கல்யாணம் பண்ணுறது. பிரதிகார அரசர்கள் முதல் தலை சிறந்த அரசர் யார், கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது, கஜினி மாமூதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் எது, செல்வம். அது பாலைவனம், அங்கே ஒன்றுமே இருக்காது. அப்போ போய் இங்கே வந்து கொள்ளையடிச்சிட்டு வந்து கஜானங்களை சேர்த்து வச்சுட்டு வரப்போகுது. விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் தர்மபாலர். கிபி டேஸில் சிந்துவை அரேபியர் கைப்பற்றினர், 712. யார், முகமது பின் காசிம். அஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர், அஜ்மீர் யார், யார் பேர், தேவபாலரா, யார், சிம்மராஜ், அவர் தான் கரெக்ட். காந்தரியா கோவில் டேஸில் அமைந்துள்ளது, பந்தல்கன், குவாலியார்னு நினைக்கிறேன், குவாலியார். காந்தரியா கோவில் மத்திய பிரதேஷ். கஜுராகோ, பந்தல்கன்.
சூரிய கோவில் கோனார்க். தில்வாரா அங்கே. ராஜபுத்திரா என்ற ஒரு லத்தீன் வார்த்தையாகும். லத்தீனா சமஸ்கிருத வார்த்தை. அரசர் கோபாலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆமாம், அவங்க. அபுகுன்றில் அமைந்துள்ள கோவில் சிவபெருமானுக்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளது. அப்படியா? சமண மத கோவில், தீர்த்தங்காரர்களுக்கு. ரக்ஷாபந்தன் சகோதர உறவு தொடர்பான விழா. இந்தியர்கள் 0 முதல் 9 வரையிலான எண்களை அரையப்படமிருந்து கற்றனர். அப்படியா? நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டான். கன்னோஜியின் மீது ஆதிக்கத்தை நிறுவவே மும்முனை போராட்டம் நடைபெறும். கரெக்டா? கன்னோஜ் மிகப்பெரிய நகரமாக இருந்தது. மகிபாலரார் தனது நாட்டை வாரணாசியை கடந்து விரிவுபடுத்த முடியவில்லை. ஆமாம், ரைட். சமகாலத்தவர். முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணியிருப்பான்? அங்கே போய் படையெடுத்து போனால் விரிவுபடுத்த முடியல. அங்கே ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை அப்படியே கேட்டிருக்கான். இந்தியாவில் இஸ்லாமிய காலகட்டம் கிபி 712 அரேபிய சிந்து கைப்பற்றியுடன் தொடங்கவில்லை. அப்படியா? தொடங்கிருச்சு. பூர்ஜர பிரதிகாரர்கள் அரேபியரை கடுமையாக எதிர்த்தனர். ஆமாம், கரெக்டு தான். பஞ்சாபை தாண்டி வர முடியல, சிந்து பஞ்சாபை தாண்டி வர முடியல. 2 மட்டும்தான் கரெக்டு. 2ஆம் தராயின் போரில் பிருத்திவிராஜ் சௌகான் தோல்வியடைந்தார். கரெக்டு. ராஜபுத்திரர்களிடையே ஒற்றுமை இல்லை. ஆனால் காரணம், இவனுக்குள்ளே அடிச்சுட்டே கிடந்தானுங்க, அது காரணம். ரக்ஷாபந்தன் என்ற மரபான ராஜபுத்திரர்களுடையது. கரெக்டா? வங்கப்பிரிவின் என்பது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவு மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார். இந்துக்களை முஸ்லீம்களை பிரிப்பதற்கு ஆங்கிலேயர் நடந்த முயற்சிக்கு எதிராக இது திட்டமிடப்பட்டது. எல்லாமே கரெக்டு. அவ்வளோதான்.